हरि गोविंद गोकुल नंदन गोविंद गोविंद गिरि गोविंद श्री वेंकटेश गोविंद. 10 பாடல்கள். அது வண்டார் பூ மாமலர் மங்கை என தொடங்கும் 10 பாடல்களும் திருக்கண்ணபுரத்தை குறித்து அவர் பாடிய அந்த பாடல் வரிசையில கடைசி 10 பாடலாக வருது. இதுல இறைவனுக்கு இவர் சொல்லுகிறார். இப்போ இதுக்கு முந்தின பாட்டுல இறைவனை அடைந்து அவர் எப்படி வீடு பேர் அடைந்தார், இதை பெற்றார், இறைவனின் அருளை பெற்றார்னு பாடினாரு. அவனை அடைந்து உய்ந்து போனேனே அப்படின்னு பாடினாரு. அதற்கு முந்தைய அவரை கண்டு கொண்டேனேன்னு பாடினாரு. இந்த பாடல்ல இறைவனுக்கு இவர் தன்னுடைய உறுதிப்பாடுகளை சொல்லுகிறார். நான் இப்படிலாம் இருப்பேன், இந்த மாதிரிலாம் செய்வேன், இத மாதிரிலாம் நான் ஒழுங்கா இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன் மாதிரி அவரா ஒரு இதை கொடுக்கிறார். அதுதான் இந்த 10 பாடல்களும். ரொம்ப எளிமையான பாடல்கள் தான். நல்ல சுவாரஸ்யமாகவும் சில விஷயங்களை சொல்லியிருக்கார். வண்டு ஆர் பூ மாமலர் மங்கை. வண்டு ஆர் பூ, வண்டுகளெல்லாம் ஆர்க்கும் என்றால் அதை சுத்தி சுத்தி வருது. நிறைய வண்டுகள் சுற்றி வருகின்ற பூ. எதனால வண்டு சுத்தி வருதுன்னா அதுல தேன் இருப்பதனால் சுத்தி வருகிறது. அப்படி வண்டுகள் சுற்றி வரும் பூ. எப்படிப்பட்ட பூ அது? மாமலர், விரிந்த மலர். மலர்களில் மாமலர் அப்படிங்கிறது தாமரையை குறிக்கும். சோ அந்த மாமலர் மங்கை அப்படின்னா நன்கு வண்டுகளெல்லாம் இது ஆர்க்கக்கூடிய பெரிய பூத்த அழகிய மலரில் விளங்கும் மங்கை யாரு? ஸ்ரீதேவி தாயார். அப்படிப்பட்ட மலர் மங்கையின் மன நோக்கம் உண்டானே. அவளது மன நோக்கம், அதாவது மனம்னா 3 சுழினா போடுறாங்க. அப்ப அது என்ன? நறுமணம்ங்கிற பொருள் இல்லை இந்த இடத்துல. மனனா திருமணம் அப்படின்னு வருது. அப்படின்னா மகிழ்ந்து உறவாடுதல் அப்படின்னு பேரு. அப்போ மன நோக்கம் கொண்டானே, அதாவது அதை உண்டானே. ஸ்ரீதேவி பிராட்டி அமிர்தம் கடையும் போது பார்க்கடலிலிருந்து உதித்த பல விஷயங்கள்ல ஸ்ரீதேவியும் ஒன்று. மகாலட்சுமியும் பார்க்கடலை கடையும் போது அதுல இருந்து எழுந்து வரா. அவளுடைய அழகுல மயங்கி எல்லாரும் இவன் நம்மள்கிட்ட, ஏன்னா பார்க்கடலை கடையும் போது ஒவ்வொரு பொருளா வருது. உச்சை சிரவஸ், அப்புறம் ஐராவதம். உச்சை சிரவஸ்ங்கிறது அந்த குதிரை, வெண்ணிற குதிரை. இது ஐராவதம்ங்கிறது இந்த 4 தந்தங்களை உடைய இது வெள்ளை யானை. அப்புறம் கற்பக விருட்சம். இப்படி நிறைய வருது, ஒவ்வொன்றா வருது. அப்ப இந்திரன் இது எனக்கு வேணும், இது எனக்கு வேணும்னு ஒவ்வொருத்தரா ஒவ்வொன்றா எடுத்துக்கிறாங்களாம். அப்படி எடுத்துக்கும் போது இப்போ ஒரு பெண், மிக அழகிய பெண் கையில ஒரு மாலையோட வரா. இப்போ கையில மாலையோட வந்தா அது சுயம்பரம். இப்போ மற்ற பொருள் மாதிரி இவளை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்ல முடியாது. அவ யாரை விரும்புகிறாளோ அவனைத்தான் அவ சேர்வா. அது அவளுடைய விருப்பம். அப்ப எல்லாரும் ஆகா இவ்வளவு அழகிய பெண் நமக்கு கிடைக்க மாட்டாளான்னு காத்திருக்கும் போது இவர் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கிறார் நாராயணன். மத்த எல்லாரும் அவளை ஜொல்லுவடியே பார்த்துட்டு இருக்கும்போது நாராயணன் மட்டுமே தனது பணியில் மும்முரமாக தன்னுடைய யோக நிலையில அவர் அமர்ந்திருக்கிறார். அப்படி, அதாவது கிடந்த கோலம் படுத்திருக்கிறார். அதை பார்க்கிறா. ஆகா இவர் தான் சஞ்சலத்தால் பாதிக்கப்படாத, எந்த இதெல்லாம் இல்லாத ஆளு அப்படின்னு சொல்லி அவருக்கு மாலையிட்டு மனைவியாகிறாள் மகாலட்சுமி. ஆகவேதான் அவளுடைய மனநோக்கத்தை உண்டவன் அப்படின்னு அவளை சொல்றார். உண்டவன்னா நம்ம சாப்பிடும்போது என்ன செய்யறோம்? ஒரு பொருளை உண்ணும் போது அந்த உணவு என்ன ஆகிறது? நமது உடலுக்குள் சென்று நமது உடலிற்குள் இருக்கக்கூடிய ஜீரண உறுப்புகளால் அது உணவு வெவ்வேறு வகை சத்துக்களாக மாறி நமது உடம்போட கலந்துருது. இரத்தமாக, எலும்பாக, நம்ம தலைமுடி, தோலின் மினுமினுப்பு, இப்படி நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொன்றாகவும் நம்ம சாப்பிட்ற உணவு போயிருது. அதற்கப்புறம் நீங்க எதை பிரிக்க முடியும்? உன் ரத்தத்துல ஓடுறது பூரா நீ சாப்பிட்ட சாம்பார், உன் எலும்புல இருக்கிறது பூரா நீ சாப்பிட்ட காய்கறி, அந்த மாதிரி பிரிக்க முடியுமா? அது உடலின் ஒரு பகுதியாக ஆகிவிடுகிறது. அத மாதிரி இவள் மனநோக்கம் அப்படின்னு ஒண்ணு, அதாவது இவனை திருமணம் செய்யணும்னு அவன் மனசுல நினைச்சிட்டா. இவனையே மகிழ்ந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று. நோக்கம் என்றால் மனதில் எண்ணுதல் அப்படின்னு அர்த்தம்.
நீ என்ன நோக்கத்துல இப்படி செய்யற அப்படின்னு பேசுறது உண்டு இல்லையா? அவன் எல்லாம் செய்யறான்பான், அவன் என்ன நோக்கம்னு தெரியல, இப்படி பேசுவாங்க ஊர்ல. அப்ப அந்த நோக்கம் என்பது ஒருவருடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய எண்ணம், அவரது இன்டென்ஷன், மன நோக்கம். அப்போ மகிழ்ந்து இவனுடன் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை, தாயாருக்கு உண்டான எண்ணத்தை இவன் சுவீகரித்துக் கொள்ளுகிறான். அதுதான் உண்டவன் அப்படிங்கிற வார்த்தை. சுவீகரித்துக் கொள்ளுதல்னா தனக்குள் ஏற்றுக்கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்த எண்ணம், அவ வந்து கேட்டா அவ மேல பரிதாபப்பட்டு அவளுக்கு வாழ்க்கை கொடுக்கிறேன் அப்படி சொல்லல. அவ வந்து மிகுந்த காதலோடு, தன் மீது மிகுந்த காதலோடு தாயார் வர்றா. அவளுடைய எண்ணம் இவருக்கு புரிகிறது. அந்த எண்ணத்தை இவர் சுவீகரித்துக் கொள்ளுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவள் எப்படி என்னை நோக்கம் கொண்டு வந்தாளோ அவ்வாறே அதே எண்ணத்தை உண்டு, அது எனக்குள் ஒரு பகுதியாகி நானும் அவளை அதே நோக்கத்தோடு பார்க்கிறேன். அப்ப அந்த பொருள் அதை எடுக்கணும். ஆகவேதான் மனநோக்கம் உண்டானே அப்படின்னு அதை சொல்றார். அதை உண்டு தனது பகுதியாக ஆக்கிக் கொள்ளுகிறான். அவள் எண்ணத்தை தனது எண்ணத்தின் பாலாக மாற்றிக் கொள்ளுகிறான். அவள் எப்படி தன்னை பார்த்தாளோ அதே எண்ணத்தை தனக்குள் கொண்டு வந்து தானும் அவ்வாறே அவளை பார்க்கிறான். அதான் மனநோக்கம் உண்டானே. உன்னை உகந்து உகந்து, அதாவது எதுக்கு 2 முறை வருது நம்ம சொன்னோம் இல்லையா? நாரதர் வந்து ஸ்ரீரங்கத்துல அரங்கத்துல இருக்கிற பெருமானை வந்து வந்து துதித்துன்னு 2 போடும்போது என்ன சொன்னோம்? அவர் ஒரு முறை வந்து துதித்துட்டு போகல, தொடர்ந்து திரும்ப திரும்ப வருகிறார். அதே போலதான் இங்க உகந்து உகந்து, ஒரு முறை பார்த்து ஆசைப்படல, பார்த்து பார்த்து திரும்ப திரும்ப அவன் மேல எனக்கு அன்பு பெருகிட்டே இருக்கு. திரும்ப திரும்ப வந்து வந்து பாக்குறேன், பார்க்க பார்க்க அன்பு பெருகுது. ஆகவேதான் உன்னை உகந்து உகந்து உந்தனக்கே தொண்டு ஆனேற்கு, உன்னை பார்த்து பார்த்து உன் மேல அன்பு பெருகி, மீண்டும் மீண்டும் அப்படி பார்த்து அன்பு பெருகி, உனக்கே தொண்டனாக ஆன எனக்கு, ஆன எனக்கு தான் ஆன ஏற்கு அப்படின்னு வருது. ஆன எற்கு அப்படின்னு பிரிக்கணும். தொண்டு ஆன எற்கு, எற்குனா எனக்குன்னு அர்த்தம். என் செய்கின்றாய், எனக்கு என்ன செய்ய போற அப்படின்னா, இது வந்து சொத்து பிரிக்கிறது இல்ல. இவ்வளவு நாள் அவங்களுக்கு செஞ்சேனே, எனக்கு என்ன செய்ய போறீங்க, அந்த கேள்வி கிடையாது. இப்படி எல்லாம் தொண்டனா இருக்கேன், எனக்கு நீ என்ன செய்ய போற ஐயா அப்படின்னு அவர்கிட்ட ஒரு விண்ணப்பம். சொல்லு, சொல், சொல்வாயாக. நால்வேதம் கண்டானே, நால் வேதத்தையும் கண்டவனே, கண்ணபுரத்து உரை அம்மானே, எனக்கு நீ சொல். சரி, இதுலதான் பெரியவாச்சான் பிள்ளை வந்து ஒரு விளையாட்டு விளையாடுறாரு. அவர் சொல்றாரு, நால்வேதம் கண்டானே அப்படின்னு சொல்றாங்களே, இத வந்து 2 விதமா பார்க்கலாம். அப்படி பார்க்கிறதுக்கு வடமொழியில ஒரு இலக்கணம் இருக்கு. என்ன இலக்கணம்? கர்த்தரி கர்மணி, அத கர்மாணின்னு சொல்லுவாங்க, கர்மணின்னு சொல்லுவாங்க. கர்மாணிங்கிறதா சரின்னு எனக்கு ஒரு எண்ணம். யார்ட்டையாவது ரெஃபர் தான் பண்ணணும். கர்மணின்னு அதை சொல்றது. அதாவது இப்போ நால்வேதம் கண்டானே என்றால், கண்டவன் அப்படின்னா, இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, இது ஒன்றை கண்டுபிடித்தார் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த ஒன் ஹூ இன்வென்டட் அப்படின்னு சொல்றது. அப்ப அந்த இன்வென்டட்ங்கிறது தான் கண்டுபிடித்தவன்கிறது. இப்ப நால்வேதம் கண்டவனே அப்படின்னா அதை செய்தவனேன்னு அர்த்தம். அதை கண்டவன் என்றால் அதை செய்தவன். அப்போ அதுக்கு பேரு கர்த்தரி, கர்த்த, அந்த காரியத்தை செய்பவன். நால்வேதம் கண்டவனே, 4 வேதங்களையும் உருவாக்கியவனே, அதுதான் கர்த்தரி அப்படிங்கிற இலக்கணம். நால்வேதம் கண்டவனே என்றால் 4 வேதத்தையும் கண்டுபிடித்தவனே, 4 வேதத்தையும் கண்டு கொடுத்தவனே, எங்களுக்கு கொடுத்தவனே. அதான் கண்டு கொடுத்தல், கண்டானே. இன்னொரு பொருள் என்ன? கர்மாணி அப்படின்னா செயப்படு பொருளாக வருவது. 4 வேதமும் கண்டவனே அப்படின்னா 4 வேதங்களாலும் காணப்பட்டவனே அப்படின்னு பொருள். அதான் கர்மாணி. அந்த வேதம் அந்த பணியை செய்கிறது. இப்போ 4 வேதம் கண்டானே அப்படின்னா இந்த கண்டுபிடித்தல்ங்கிற செயலை செய்பவன், அவனை முன்னிலைப்படுத்துங்க. அதான் கர்த்தரி, கர்த்தா, செயலை செய்பவன், அந்த காரியத்தை ஆற்றுபவன். 4 வேதம் கண்டானே, அவன், கண்டான்னு சொன்னா ஆண்பால் இல்லையா, ஆண்பால் அவன்.
அவன் 4 வேதத்தையும் கண்டான், அதாவது கண்டுபிடித்தான் அப்படின்னு பொருள் வருது. கர்மாணி அப்படின்னா செய்யப்படு பொருள். கண்டானே என்றால் அவன் காணப்பட்டான் அப்படிங்கிற பொருள். அதாவது நான் வாங்கினேன், நான் வாங்கப்பட்டேன். அப்ப வாங்குதலாகிய செயல் என் மீது நடக்கிறது. நான் செய்கிறேன், நான் செய்யறதா இருந்தா அது கர்த்தரி. எனக்கு என் மீது அந்த காரியம் செய்யப்பட்டால் அது கர்மாணி, செயல் முன்னிலையாகிறது. கர்த்தரி செய்பவன் முன்னிலையாகிறான். அதான் அந்த 2 இலக்கணம், கர்த்தரி கர்மாணிங்கிறது. கர்த்தரி படி பார்த்தா 4 வேதம் கண்டானே, இவனே 4 வேதங்களையும் கண்டறிந்தவன். அதே இது கர்மாணி முறையில பார்த்தோம்னா 4 வேதம் கண்டானே, 4 வேதங்களாலும் காணப்பட்டவனே. அப்படின்னா என்ன அர்த்தம்? 4 வேதங்களாலும் விளக்கப்பட்டவன், 4 வேதங்களும் நமக்கு தெய்வமென காட்டுபவன், 4 வேதங்களாலும் நமக்கு காட்டப்படுபவன் கர்மாணி. வேதங்கள் அச்செயலை இப்போது செய்கின்றன. காட்டப்படுதல், அதற்கு உட்படுபவன், காட்டப்படுபவன், செயலுக்கு உட்படுபவன் அவன். செயலை செய்பவன் ஒருத்தன், செயலுக்கு உட்படுத்தப்படுபவன் ஒருத்தன். அப்ப செயலை செய்பவன் கர்த்தரி, அதை விளக்கக்கூடிய சொல் கர்த்தரி இலக்கணம். அந்த காரியம் எவர் மீது செய்யப்படுகிறதோ அந்த காரியத்துக்கு உட்படுத்தப்பட்டவனை விளக்குவது கர்மானிங்கிற இலக்கணம். 2மே பொருந்தும். அவன் தான் வேதங்களை கண்டு உணர்ந்து நமக்கு சொன்னவன். அவனேதான் வேதங்களின் விளக்கமாகவும் இருக்கிறான். வேதங்கள் யாரை விளக்குகின்றன? வேதங்கள் எவரை விளக்குகின்றன? பெருமாளைத்தான் விளக்குகின்றன. 4 வேதம் கண்டவனே. அப்படிப்பட்ட தெய்வம் எங்க இருக்கான்? கண்ணபுரத்து உரை அம்மானே, கண்ணபுரத்தில் இருக்கிறான். இப்ப இந்த பாட்டுல இருக்கிற இன்னொரு நுட்பம் என்ன? பாடக்கூடிய திருமங்கை மன்னன் என்ன சொல்றாரு? உன்னை உகந்து உகந்து உந்தனக்கே தொண்டு ஆனேற்கு என் செய்கின்றாய்ன்னு கேட்கிறார். அப்ப அந்த கேள்வியை டைரக்டா கேட்க வேண்டியதானே? மேல ஒரு பிரிலூடு போடுறாரு. பண்டு ஆர் பூமா மலர்மங்கை மனநோக்கம் உண்டானே. அது தாயார் வந்து பெருமாள் மேல மோகம் கொண்டு பெருமாளை சேர வேண்டும் என்கிற எண்ணத்தோடு அவனிடத்தில் வருகிறாள். அவளை பார்க்கிறான். பார்த்தவுடன் அவள் எண்ணத்தை புரிந்து கொள்ளுகிறான். அந்த எண்ணத்தை தானும் சுவீகரித்துக் கொள்ளுகிறான். ஆகவே அவளை பிராட்டியாக ஏற்றுக்கொள்ளுகிறான். அப்ப என்ன பொருள்? இறைவன் மேல் காதல் கொண்டு இறைவனை விரும்பி வரக்கூடிய எவரையும் இறைவன் ஏற்றுக்கொள்வான். அடுத்த வரியில சொல்றாரு, உன்னை உகந்து உகந்து உந்தனக்கே தொண்டு ஆனேற்கு. ஏம்பா, உன்னை தேடி தாயார் வந்து உன் மேல காதலோட உன்னை அப்படி பார்த்தான்னு உடனே அவளை மட்டும் ஏத்துக்கிட்ட இல்லையா? அவளை அன்போட ஏத்துக்கிட்டிய. எப்படி ஏத்துக்கிட்ட? அவள் உன்மேல் எப்படி அன்பு வைத்திருக்கிறாளோ அதே போல அன்பை உனக்குள் ஏற்றுக்கொண்டு அவளை உனக்கு பிராட்டி ஆக்குன. இப்ப நான் வரேன் பாரு. உன்னை உகந்து உகந்து உந்தனக்கே தொண்டு ஆனேற்கு. நானும் அதை மாதிரிதான். ஏன் உன் மேல ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு உனக்கே தொண்டனாகி இந்த நிக்கிறேன். எனக்கு என்ன செய்ய போற? அதான் கேள்வி. அவள் லெவலுக்கு அவளை நீ ஏத்துக்கிட்டல, என் லெவலுக்கு நானும் உன்னைய அன்பு செய்யறேன்ப்பா, என் அன்பையும் ஏத்துக்க. அதுதான் அந்த முதல்ல அந்த தாயாரை சொல்லிட்டு பின்னாடி தாயாரே வந்து தனது அன்பை காட்டி அன்பை பெற்றுக்கொண்டாள் அப்படின்னு ஒரு ஒரு புள்ளிய மேல வச்சுட்டு தான் கீழே தன்னுடைய நிலைய அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. இத மாதிரி குறிப்பு கொடுக்கிறாரு அவர். அந்த மாதிரி அவர் கொடுக்கிறார். பெருநீரும் விண்ணும் மலையும் உலகு ஏழும் ஒரு தாரா நின்னுள் ஒடுக்கிய நின்னை அல்லால் வருதேவர் மற்று உளர் என்று என் மனத்து இறையும் கருதேன் நான் கண்ணபுரத்து உரை அம்மானே. ஒரு உறுதி சொல்றார். பெருநீர் என்றால் உலகத்திலேயே பெரிய நீர்நிலை எது? கடல். பெருநீர் கடல், விண் ஆகாயம், மலை, உலகு 7 இது எல்லாவற்றையும் ஒரு தார் என்றால் மாலை அப்படின்னு அர்த்தம். தார் ஆக, ஒரு தார் ஆக, ஒரு மாலையை போல. இப்போ உங்களுக்கு ஒரு கழுத்துல ஒரு மாலையை போட்டோம்னா என்ன ஆகும்? கழுத்துல புண்ணு வந்துடும், தோல் வலிக்கும். அப்படி இல்லாம ஒரு மாலையை போட்டா நீங்க எவ்வளவு ஈஸியாவும் கேஷுவலாவும் இருப்பீங்களோ அத மாதிரி அவர் ரொம்ப கேஷுவலா 7 உலகு, விண்ணு,
பூமி, கடல் அத்தனையும் தனக்குள்ள ஒடுக்கிப்பான். அவன் அவ்வளவு பிரம்மாண்டமானவன், அவ்வளவு பெரிய ஆள் அவன். ஒரு மாலையை போல இத தனியாவும் சொல்லலாம்னு இன்னொரு இது இருக்கு, வாசிப்பு இருக்கு. இப்ப இப்படி வாசிச்சு பாருங்களேன். பெருநீரும் விண்ணும் மலையும் உலகு ஏழும் நின்னுள் ஒடுக்கிய ஒரு தாரா. ஒரு தாரா அப்படின்னா மாதவா அப்படி கூப்பிடுறோம் இல்லையா, விழி. ஒரு தார் அணிந்தவனே, ஒரு மாலை, அந்த ஒரு மாலையும் துளசி மாலையை குறிக்கும். ஒரு மாலை பெருமாளுக்கு நீங்க ஒரு மாலை தான் போடலாம் அப்படின்னு சொன்னா, அந்த ஒரு மாலையே உங்களுக்கு எல்லா மாலைகளாகவும் சிறப்பு பெறும்னு சொன்னா எதுல போடலான்னு கேட்டா, சிவனுக்கு வில்வத்துல போட்டுறணும், பெருமாளுக்கு துளசியில போட்டுறணுமா. துளசியில மாலை போட்டாலே அனைத்து ஆபரணங்களையும் பெருமாளுக்கு அணிவித்த மாதிரியாம். வில்வத்துல மாலை போட்டா சிவனுக்கு எல்லா ஆபரணங்களையும் அணிவித்த மாதிரியாம். அது ஒரு ஒரு மரபு. ஆகவே ஒரு தார் அணிந்தவனே, உலகு ஏழையும் மலையையும் விண்ணையும் கடலையும் உனக்குள் ஒடுக்கியவனே, நின்னை அல்லால், உன்னை தவிர வரு தேவர். அந்த வார்த்தையை கவனிங்க, வரு தேவர். வரு தேவர்னா என்ன அர்த்தம்? வருகின்ற தெய்வங்கள்னு அர்த்தம். அது என்ன பொருள் வருகின்ற தெய்வங்கள்? எந்த தெய்வம் தன்னை தெய்வம் என்று சொல்லிக்கொண்டு நம்மிடம் வருகின்றதோ அது தெய்வம் அல்ல. நான் தெய்வம், நான் தெய்வம், நான் தெய்வம், என்னைய வணங்கு, நான் தெய்வம், என்னை வணங்குன்னு சொல்லிட்டு ஒரு தெய்வம் வருமானால் அது தெய்வமே அல்ல. அதுதான் வரு தெய்வம். என்னை வணங்கினீர்கள் என்றால் முக்தி, நான் மட்டுமே விடுதலை தருவேன், நான் மட்டுமே உங்களை காப்பாற்றுவேன், நான் மட்டுமே பாவத்திலிருந்து விடுவிப்பேன், இப்படி டிக்ளேர் பண்ணிக்கிட்டே ஒண்ணு வந்துச்சுன்னா அது கடவுள் இல்லைங்கிறாரு. அப்ப யார் கடவுள்? இதை அனைத்தையும் செய்யக்கூடிய ஒன்று உனதுக்குள்ளேயே நான் இருக்கேன்ப்பா, என்னை நீ கண்டுபிடிச்சேன்னா உன்னை நான் ஏத்துக்கிறேன், அப்படி சொல்லிட்டு இருக்கிற தெய்வம் தான் நாராயணன். ஆகவேதான் அவன் பார்க்கடலில் பள்ளி கொண்டு இருக்கிறான். அவனை கண்டுட்டீங்கன்னா அவன் உங்களுக்கு எல்லா ஹெல்ப்பையும் பண்ணிடுவான். அவனை நீங்க பார்க்காத வரையில அவன் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். இல்லப்பா, நான் முதல்லயே உனக்கு சொல்லி அனுப்பியிருக்கேன், இந்த பூமியில உனக்கு பிறப்பை கொடுத்துட்டேன், புலன்கள் புலன்கள் அதற்குரிய அறிவு, அதற்குள்ள ஆன்மாவை வச்சு அனுப்பிட்டேன், நீ புலன்களை வச்சு என்கிட்ட வந்தனா நான் உன்னைய பாத்துக்கிறேன், இல்ல புலன்களின் இஷ்டத்துக்கு தான் போறேன்னா போ, நான் அந்த சுதந்திரத்தை உனக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு ஒரு கருத்து சுதந்திரம் மாதிரி அவர் ஒரு புலன் சுதந்திரம் நமக்கு கொடுத்திருக்காரு. அதன் அடிப்படையில் அவர் நம்மளை நான் தான் தெய்வம், நான் தான் தெய்வம் நம்ம முன்னாடி நிக்க மாட்டார். இந்த வாண்டடா ரவுடி மாதிரி அவரு நானும் ரவுடி தான், நானும் ரவுடி தான் வரமாட்டார். அப்படி வர்றவன் கடவுளே கிடையாதுங்கிறாரு. வருதேவர் மற்ற உளர் என்று. அப்படி வரக்கூடிய தெய்வங்கள் எல்லாம் மற்ற தெய்வங்கள், இவன் ஒருத்தன் தான் தெய்வம். ஆனா அப்படி நிக்கிற எல்லாரையும் பாரு, நானும் கடவுள் தான், நானும் கடவுள் தான் என் முன்னாடி எவன்லாம் நிக்கிறானோ அவங்கள மற்றவர்களையும் நான் தெய்வம் என இறை பொழுது கூட நினைச்சது இல்லைங்கிறாரு. என் மனத்து இறையும் கருதேன் நான். இறையும் என்றால் சிறுன்னு அர்த்தம். சிறு ஒரு துளி கூட நான் இப்படி நிக்கிற தெய்வங்களை தெய்வங்கள் மற்ற தெய்வங்கள்னு நான் நினைச்சதே இல்லப்பா உன்னை தவிர. நின்னை அல்லால், அந்த வார்த்தை கவனிங்க, நின்னை அல்லால் வருதேவர் மற்ற உளர் என்று என் மனத்து இறையும் கருதேன் நான். சின்ன டவுட் கூட எனக்கு வராது. கண்ணபுரத்து உரை அம்மானே. நம்ம சொன்னோம் இல்லையா, சரணாகதிக்குரிய லட்சணங்கள் 2 சொல்லியிருக்கோம். அனன்ய கதித்துவம், ஆகிஞ்சன்யம். இதுதான் அனன்ய கதித்துவம். உன்னை தவிர வேறு கதி இல்லை, வேறு தெய்வங்கள் இல்லைன்னு சொல்றது அனன்ய கதித்துவம். அனன்ய வேற எதுவும் அற்ற, கதி சரண், உன்னை தவிர வேறு சரணே எனக்கு கிடையாது, அதான் அனன்ய கதித்துவம். மற்றும் ஓர் தெய்வம் உளது என்று இருப்பாரோடு உற்றிலேன். வேற ஒரு தெய்வம் கிடையாதுங்கிறதுல எனக்கு சின்ன சந்தேகம் கூட கிடையாது. ஆமா, வேற தெய்வம் கிடையாது உன்னை தவிர எனக்கு. அப்படி இருக்குன்னு சொல்றவங்களும் இருப்பாங்கல்ல, அப்படி இருக்கிறவங்களை நான் உற்றவர்களா வச்சுக்கிறது இல்ல. மற்றும் ஓர் தெய்வம் உளது என்று இருப்பாரோடு வேற ஒரு தெய்வமும் இருக்குன்னு சொல்றவங்களோட உற்று இலேன், அவர்களோடு நான் நெருங்கியவரனாக இருக்கிறது இல்ல. உற்றதும் உன் அடியார்க்கு அடிமை.
இந்த வார்த்தையை பாருங்க. அவங்களோடலாம் நான் சேரல. சரி, அப்ப யாரோடப்பா சேருவேன்? உனது அடியார்களுக்கு அடிமையாக இருப்பேன், தொண்டருக்கு தொண்டராக இருப்பேன்கிறாரு. மற்றுமோர் தெய்வம் உளது என்று இருப்பாரோடு உற்றிலேன். வேறொரு தெய்வம் உண்டுன்னு சொல்றவனோட சேர மாட்டேன். யாரோட சேருவேன்? உற்றதும், இதுவரைக்கும் சேர்ந்ததும், உன் அடியார்க்கு அடிமை, உனது அடியவர்கள், உனது பாகவதர்களுக்கு நான் அவர்களுக்கு அடியேனாக, அவர்களுக்கு சேவகனாக, தொண்டனாக இருக்கிறேன். மற்றையெல்லாம் பேசிலும், இந்த மற்றையெல்லாம் பேசிலும் வேற என்ன நான் பேசினாலும், நின் திரு எட்டு எழுத்தும் கற்று, கற்று நான் அப்படின்னா கற்றேன் நான் அர்த்தம். உன்னுடைய திரு எட்டு முழுத்து எது? அவருடைய எட்டெழுத்த மந்திரமாகிய ஓம் நமோ நாராயணாங்கிற மந்திரத்தை தான் நான் கற்றேன். மத்த எல்லாம் பேசுவேன்பா, அதெல்லாம் அது இந்த மற்ற எல்லாம்ங்கிறதான் பெரியவாச்சாம்பிள்ளை விளக்கம் சொல்லும் போது அந்த இடத்தான் அர்த்த பஞ்சம்னு சொல்ற, பஞ்சகம்னு சொல்றாரு. அது அர்த்த பஞ்சகம் தனியான ஒரு கான்செப்டா அதை விளக்கணும் பின்னால. அப்போ 5 பஞ்சங்கள்னா அது 5 விதமான விஷயங்கள். அதாவது பெருமாளை உணரும் போது 5 விஷயங்கள்ல நமக்கு ஞானம் இருக்கணும் அப்படின்னு சொல்றது அர்த்த பஞ்சகம்னு அதுக்கு விளக்கம் சொல்லுவாங்க. 5 விதங்கள்ல 5 விதமான விஷயங்கள்ல நமக்கு அந்த ஞானம் இருக்க வேண்டும் என்று சொல்றது. அதை குறித்து நிறைய பேசியிருக்கிறாங்க. அதாவது இந்த இறைவனுடைய ஸ்வரூபம், அது அவனுடைய இயல்பான வடிவம், அவனுடைய சேத்தனனுடைய ஸ்வரூபம். சேதனன்னு சொன்னா அவனது பிற வடிவங்களாக அவன் விளங்குவது. அப்புறம் இந்த இறைவனை போய் அடையும் வழிமுறை, அதான் உபாயம்னு சொல்றது. இறைவனை அடையும் வழிமுறை, தி மெத்தட் அது. அப்புறம் அந்த மெத்தட் வழியாக போய் நமக்கு என்ன கிடைக்கும்ங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும். வாட் இஸ் இன் இட் ஃபார் மீ, WIFMல அப்பவே இருக்கு. என்ன கிடைக்கும்ங்கிறது எனக்கு தெரியணும். அது 4வது விஷயம். 5வது விஷயம் என்ன? இதை அடையாமல், அதாவது இதை அடைவது ஒரு வழி, இதை போய் அடையணும். எப்ப இது இப்படி இருக்கு, இப்படி இருக்குன்னு சொல்றது ஸ்வரூபம். இது இப்படி எப்படியெல்லாம் நமக்கு தெரியும், அது இது இவ்வாறாகவெல்லாம் ஆகி நமக்கு முன் நிற்கிறது அப்படின்னு அதனுடைய வேரியஸ் இத பினாமினான்ஸை சொல்லக்கூடியது சேத்தன ஸ்வரூபம்னு சொல்றது. அது 2வது. 3வது, அப்போ இதை போய் இதுதான் நீ போய் அடைய வேண்டியது, அந்த உன்னுடைய அப்ஜெக்டிவ் இதுதான் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ அதை எப்படி போய் அடையணும், வாட் இஸ் த மெத்தட் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது 3வது. அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணா எனக்கு என்ன சார் கிடைக்கும், அதை போய் அடையணும்னு சொல்றீங்க, அதை அடைந்தால் என்ன ஆகும்னு எனக்கு தெரியணுமே சார், அது 4வது. 5வதா ஒண்ணு இருக்கு, அடையாமல் போனால் என்ன ஆகும். இந்த மெத்தட் படி போனா இது நடக்கும் சார். சார் அந்த மெத்தட் படி போகலைன்னா அதையும் தெரிஞ்சுக்கப்பா, சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீ சூஸ் பண்ணிக்கோ. இந்த 5ஐயும் தான் அர்த்த பஞ்சகம்னு சொல்றது. அதை பெருசா நிறைய அதுக்கு விளக்கங்கள்லாம் இருக்கு. ஆச்சாரிய பரம்பரை, குரு பரம்பரையில அர்த்த பஞ்சகத்தை குறித்து மிக அருமையாக நிறைய விளக்கம் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்ப பிள்ளை லோகாச்சாரியார்லாம் சொல்லும் போது அஞ்சர்த்தம்னு சொல்லுவாரு, 5 அர்த்தங்கள் அப்படின்னு அதை சொல்லுவாரு. அதான் அது இது வந்து அந்த 5 விஷயங்களும் இதுக்குள்ள இருக்கு. இந்த 5 நிலைகளை பற்றி எவ்வளவு பேசினாலும் அது எல்லாமே தகவல் அறிவு. ஆனால் அதனுடைய நீங்கள் செய்ய வேண்டியது, அந்த அர்த்தத்தை எவ்வளவு பேசினாலும் இறைவனது பெயர், இறைவனது மூல மந்திரமாகிய ஓம் நமோ நாராயணாவை நீங்க சொன்னீங்கன்னாலே போதும், அவன் உங்களை பார்த்து கொள்வான் அப்படின்னு சொல்றது. ஆகவேதான் மற்றையெல்லாம் பேசிலும், பேச மாட்டேன்னு சொல்லல, அது தெரிஞ்சுக்கணும், அது அறிவு. அறிவுக்கு மேல அடையக்கூடிய வழி ஒண்ணு இருக்கு, அது 8 எழுத்து மந்திரம். இந்த 5ஐயும் பேசிக்கிட்டே இருக்கிற ஒருத்தனுக்கு அடைய முடியுமா இறைவனை? அடைய முடியாது. இந்த 5ஐயும் பேசணும், அதை உணரணும், அதன் வழியாக அவன் வந்து சேர வேண்டிய இடம் ஒண்ணு இருக்கு. அப்படி வந்து சேருவதற்கு அவன் சொல்ல வேண்டியது இறைவனது ஓம் நமோ நாராயணா என்கிற மந்திரம். ஆகவேதான் அவர் சொல்றாரு, மற்றும் ஓர் தெய்வம் உளது என்று இருப்பாரோடு உற்றிலேன், உற்றதும் உன் அடியார்க்கு அடிமை, மற்றையெல்லாம் பேசிலும்
நின் திரு எட்டு எழுத்தும் கற்றேன் நான் கண்ணபுரத்து உரை அம்மானே. பெண் ஆனாள் பேரிளங்கொங்கையின் ஆர் அழல்போல் உண்ணா நஞ்சுண்டு உகந்தாயை உகந்தவனே, அதான் உகந்தாயை உகந்தேன் நான், நான் உன்னை உகந்தேன். மண் ஆளா வாழ்நெடுங்கண்ணி மது மலராள் கண்ணாளா கண்ணபுரத்து உரை அம்மானே. பெண் ஆனாள் யாரு? பூதனை எனும் அரக்கி ராட்சசி பெண் வடிவம் எடுக்கிறாள். ஆகவே பெண் ஆனாள். அவளுடைய பேர் இளங்கொங்கையின் மிக பெரிய அழகிய அவளது மார்பில் என்ன தடவி இருக்கா? விஷத்தை தடவி இருக்கா. அந்த விஷம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஆர் அழல் போல் எரிகின்ற நெருப்பு. ஆர் அழல் அடர்ந்த நெருப்பு, நல்ல திக்கான நெருப்பு. அப்படி ஒரு நெருப்பு மாதிரி சுடக்கூடிய ஒரு ஒரு விஷம். அந்த விஷத்தை உண்டு உகந்தாயை, அதையும் விரும்பி உண்டவனே. ஒரு அரக்கி ஒரு பெண் வடிவெடுத்து அவளது மார்பில் நெருப்பை போல் தகிக்கக்கூடிய ஒரு கொடுமையான விஷத்தை தடவி கொண்டு வந்தால், நீ அந்த உண்ணா நஞ்சு, உண்ணா நஞ்சுனா உண்ண முடியாத நஞ்சு, அதாவது உண்ணக்கூடாத நஞ்சு, அதையும் நீ விரும்பி சாப்பிட்டையே, உகந்தாய. அப்படிப்பட்ட உன்னை நான் விரும்புகிறேன், உகந்தேன் நான். அப்படின்னு என்ன அர்த்தம்? சிம்பிளா யோசிச்சு பாருங்க. எப்போ எல்லாரும் பால் கொடுப்பாங்க குழந்தைக்கு, அவ விஷத்தை கொடுத்தா. விஷத்தை குடிக்க மாட்டேன், உனக்கு தெரியும் அது விஷம்னு, அதை குடிக்க மாட்டேன்னு நீ சொல்லல, அதையும் உகந்து ஏற்றுக்கொண்டாய். அந்த விஷத்தையும் சேர்த்து அவளை உயிரையும் உறிஞ்சி குடித்து அவளுக்கு நீ மோட்சம் கொடுத்த. அப்ப அப்பேற்பட்ட மோசமான எண்ணத்தோட வந்து மார்புல விஷத்தை தடவி உனக்கு பாலூட்டிய விஷமூட்டிய பெண்ணுக்கே நீ இவ்வளவு செஞ்சேன்னா, நான் என் நெஞ்சில எவ்வளவு விஷத்தை வச்சுக்கிட்டு எவ்வளவு கீழ்மையான எண்ணத்தோட நானும் உங்ககிட்ட வந்திருக்கேன். அவளையே உனக்கு உகந்தாயை. யோசிச்சு பாருங்க. கிருஷ்ணனை பெற்ற தாய் யாரு? தேவகி. அந்த தேவகியின் மார்பில் கூட அவன் பால் அருந்தல. தேவகிக்கு அந்த கொடுப்பினை இல்ல. அந்த இடத்தான் குலசேகராழ்வார் பாடுறாரு. இழந்தேன் இழந்தேனே அப்படின்னு தேவகி புலம்பல் அழறா. நீ அப்படியே என் குடங்கையில் மன்னி, அந்த பாட்டு நம்ம வகுப்புகள்ல எல்லாம் பார்த்திருப்போம். என் முழங்கையில ஏறி படுத்துட்டு என் மார்புல ஒரு முலை முகம் நெருட, அதாவது ஒரு கையால இன்னொரு மார்பை சுரண்டிட்டே இன்னொரு வாயால சிரிச்சுக்கிட்டே பால் அருந்துவியே, அந்த இன்பம் எனக்கு கிடைக்கலையே, போயே போச்சே அதுங்கிறா. இழந்தேன் இழந்தேனேன்னு புலம்புறா. அப்ப தேவகிக்கு, அவனை பெற்ற தாயாகிய தேவகிக்கு கூட கிடைக்காத பேரு பூதனைக்கு கிடைக்குது. பூதனை மார்பில் அவன் பால் அருந்தி இருக்கிறான். அப்ப அவன் நோக்கம் மோசமான நோக்கம், அவள் செய்த காரியம் பாதகமான காரியம். வட இந்திய கதைகள் எப்படி வரும்னா, அவளுக்கு எந்த குழந்தை கிருஷ்ணன்னு தெரியாததுனால ஆயர்பாடியில இருக்கிற ஒவ்வொரு குழந்தைக்கா பால் கொடுக்கறாளாம், ஒவ்வொரு குழந்தையா இறந்து போகுதாம் வட இந்தியால வரக்கூடிய கதைகள்ல. அப்போ அவ்வளவு படுபாதகமான செயலை செய்தவளை கூட நீ உகந்துதானே அவள்கிட்டையும் பால இருந்துன, அவளுக்கும் ஒரு நற்கதியை கொடுத்த. அப்ப அத மாதிரி மோசமான எண்ணங்கள் அவ அளவுக்கு இல்லைன்னா கூட என்ன அளவுக்கு நான் மோசமான எண்ணங்களை உடையவன் தானே, இன்டென்ஷன் உடையவன் தானே, எனக்கும் அருள் புரிய மாட்டியா அப்படின்னு தான் அவருடைய உள்ள அர்த்தம். பெண்ணானாள் பேரிளங்கொங்கையின் ஆர் அழல் போல் உண்ணா நஞ்சுண்டு உகந்தாயை உகந்தேன் நான். மண் ஆளா, மண்ணுனா பூமி, பூமியை ஆள்பவனே, அதாவது பூமாதேவி, இவளுடைய பூதேவியினுடைய கணவனே. வாழ் நெடுங்கண்ணி, வாழ்னா ஒளி, அழகு, அந்த பொருள் உண்டு. வாழ் போல ஒளி வீசக்கூடிய நெடுங்கண்களை உடைய மது மலராள், தேன் நிறைந்த மலரில் இருக்கக்கூடிய பெண் யாரு? பிராட்டி ஸ்ரீதேவி. பூதேவியின் மணாளன், மலரில் வீற்றிருக்கும் பெருமாளின் இது பிராட்டியின் கண்ணாளா, பிராட்டியை கண் போன்றவனே, கண்ணபுரத்து உரை அம்மானே. தாயார்கள் ஏன் உள்ள இழுத்துக்கிட்டே இருக்காரு அப்படின்னா, தாயார்கள் சொல்லி இவருக்கு தாயார் சொன்னா அவர் கேட்பாராம்.
ரெக்கமெண்ட் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா, பரமபத பிராப்தி தசைங்கிறது பெருமாள் கையில இருக்கிற டிசிஷன். பெருமாள் தான் ஒருத்தரை பரமபதம் கொடுக்கணுமா வேண்டாமான்னு தீர்மானிக்கிறவர். அப்படி தீர்மானிக்கும் போது அவருக்கு கேட்பார், இந்தமா கொடுக்கலாமா வேணாமான்னு கேட்டா அப்ப தாயார் சொல்லணுமா. தாயார் சொல்லுவாளாம், அவன் ரொம்ப நல்லவன், அவனுக்கு கொடுங்கன்னு சொன்னா சரின்னு வரான். அதே மாதிரி ஆச்சாரியன் நம்மாழ்வார் ராமானுஜருக்கெல்லாம், ராமானுஜர் வந்து சி ஆஸ் ரெக்கமெண்டட் பை மீ அப்படின்னு ஒரு லெட்டர் கொடுத்துட்டாருன்னா உடனடியாக வைகுண்டத்தில் இடம் கொடுத்துருவாரு பெருமாள். அதனாலதான் ஆச்சாரியன் வழியாகவும் தாயார் வழியாகவும் இறைவனை வேண்டுவதுங்கிறது ஒரு மரபு. ஆகவேதான் இங்க வந்து தாயார் அவர் வேண்டுகிறார். பெற்றாரும் சுற்றமும் என்று இவை பேனேன் நான். பெத்தவங்க உறவுக்காரங்க அப்படின்னா அவங்களுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கையை நான் வாழல. மற்ற ஆறும் பற்று இலேன். மற்ற ஆறும்னா யாரு? இப்போ பெற்றவர்கள் சுற்றமும் சொல்லிட்டு மற்ற ஆறுங்கிறாரு. நமக்கு ரெண்டு விதமான உறவு முறைகள் இருக்கு. ஒன்னு பை பர்த் வரக்கூடியது, இன்னொன்னு பை சாய்ஸ் வி மேக், இல்லையா? இப்போ ஒரு அலுவலகத்துல நம்ம கூட வேலை பார்க்கறவங்க, நம்ம போய் அந்த அலுவலகத்துல சேர்ந்ததுனால நம்ம கூட வேலை பார்க்கறவங்க. நான் வந்து முதல்ல சென்னையில வேலைக்கு வரும்போது எனக்கு முதல்ல ஆஃபர் லெட்டர் கொடுத்தது ஒரு கம்பெனில. அந்த கம்பெனி ஆஃபர் லெட்டர் கொடுத்தாங்க. இன்னொரு கம்பெனில என்னை இன்டர்வியூக்கு கூப்பிட்டாங்க. நான் இந்த கம்பெனி இன்டர்வியூக்கு போகும்போது, அதாவது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அது ஒரு 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 குழப்பமான காமெடி அது. இப்போ உதாரணமா இப்படி வச்சுக்கோங்க, ஜனவரி 1ஆம் தேதி இன்டர்வியூக்கு வாங்க அப்படின்னு பி கம்பெனி என்னைய கூப்பிடுறாங்க. நான் ஜனவரி 1 அங்க இன்டர்வியூக்கு போறேன். அப்ப அந்த மேனேஜர் வீட்ல ஒரு ஒரு துக்ககரமான காரியம் என்பதால் என்னை இன்டர்வியூ பண்ண வேண்டியவர் அன்னைக்கு வரல. ஆகவே நீங்க இன்னும் நாங்க உங்களுக்கு திரும்ப அவர் வரும்போது இன்ஃபார்ம் பண்றோம் சார், நீங்க வாங்கன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. வந்துட்டேன். ஜனவரி 15ஆம் தேதி அன்னைக்கு இன்னொரு கம்பெனி வந்து எனக்கு இன்டர்வியூ வருது. அவங்க போறேன். இவங்கள்ட்ட இருந்து பதில் வரல 15 நாளா. ஸோ நான் அங்க போறேன். அங்க போன உடனே அவங்க என்னை செலக்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு கையில ஆஃபர் லெட்டர் கொடுத்துட்டாங்க. ஜனவரி 25ஆம் தேதி வாக்குல இந்த பி கம்பெனில இருந்து என்னை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு அப்ப இந்த மாதிரி இன்டர்வியூ அட்டன் பண்ணிருங்க. நான் சொன்னேன் ஏற்கனவே ஆஃபர் லெட்டர் வாங்கிருக்கேன். இல்ல நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க, தென் யூ டிசைடு. நாங்க வந்து உங்களுக்கு இன்டர்வியூ ஸ்கெட்யூல் பண்ணியிருக்கோம். நீங்க வராம பண்ணாம இருந்தா சரியா இருக்காது. நாங்க அவாய்டு பண்ணல, சிச்சுவேஷன் இப்படித்தான் அப்படின்னாங்க. சரின்னு இன்டர்வியூக்கு போனேன். போனா என்ன இதெல்லாம் சொன்னாங்க, யூ ஆர் செலக்டட்னு என்கிட்ட சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், சாரி நான் ஆல்ரெடி அங்க செலக்ட் ஆயிட்டேன். நீங்க கூப்பிட்டதுனால நான் வந்தேன். அங்க ஓகே எனக்கு உங்க கம்பெனி பிடிச்சிருக்கு, பட் அங்க அவங்களுக்கு நான் வரேன்னு சொல்லிட்டேன். ஸோ உடனே அவரு நோ ஓகே வி ஆர் அன்லக்கி பட் லெட் அஸ் சி நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தா நீங்க எப்போ வேணாலும் வாங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் நேரம் இந்த ஏ கம்பெனிக்கு வரேன். வந்து அங்க இருக்கிறவர்கிட்ட சொல்றேன் ஜாயின் பண்ணணும் அடுத்த வாரம். அப்போ போன்ல அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்றேன், சார் நான் இந்த மாதிரி அந்த பி கம்பெனி இன்டர்வியூக்கும் போனேன். அப்படி சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அவர் அங்கிருந்து ஒரு சவுண்ட் விட்டாரு. வாட் டூ யூ திங்க்? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? இப்படி வந்து கேம் ஆடலாம் நினைக்கிறியா? அடுத்ததுக்கு போகலாம் நினைக்கிறியா? இப்படியே ரெண்டு இடத்துல ஆஃபர் லெட்டர் வாங்கி இது பண்ணலாம் நினைக்கிறியா? திஸ் இஸ் அ பேட் ப்ராக்டிஸ். நான் சொன்னேன் லெட் மீ கம்ப்ளீட் சார். நான் சொல்ல வர்றது என்ன சார், நான் அங்க இன்டர்வியூக்கு போனேன், அங்கேயும் செலக்ட் ஆயிட்டேன், பட் அவங்ககிட்ட சொல்லிட்டேன் சார் நாங்க வரப்போறது இல்லைன்னு, நம்ம கம்பெனில தான் ஜாயின் பண்ண போறேன் சார் அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஒரே ஒரு லைன் தான் சார், நான் அந்த கம்பெனி இன்டர்வியூ போனேன் சார், ஐ அட்டெண்டட் தட் இன்டர்வியூ சார். அப்படி சொன்ன உடனே அவர் ஆரம்பிச்சு கச்சமச்சன்னு ஒரு 2-3 நிமிஷம் சவுண்டு. அப்புறம் நான் சார் வில் யூ ப்ளீஸ் லெட் மீ கம்ப்ளீட் சார். வாட் யூ ஹவ் குக் அப் ஸ்டோரிஸ், யூ வில் குக் அப் ஸ்டோரிஸ், ஐ நோ. இப்படி பேசுறாரு. நான் சொன்னேன் சார் ஆக்சுவலி மை இன்டென்ஷன் வாஸ் நாட் டு ஜாயின் தேர், ஐ ஜஸ்ட் வாண்டட் டு டெல் யூ தட் அப்படின்னு நான் சொன்னேன். நான் கத்துன உடனே தான் நீ மாத்திக்கிட்ட உன் மைண்டன்றாரு. உங்க இவ்வளவு ட்ரஸ்ட் இல்லாத, இவ்வளவு நம்பிக்கை இல்லாத, அல்லது இவ்வளவு பொறுமை இல்லாத ஆட்கள்கிட்ட எப்படி சார் வேலை பார்ப்பேன்? நிஜமாவே நான் அங்க போய் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கல. ஆனா இப்ப சொல்றேன் சார், இப்பவும் நாங்க ஜாயின் பண்றேன்னு தெரியாது, ஆனா உங்க கம்பெனில நான் ஜாயின் பண்ண மாட்டேன் சார்னு சொல்லிட்டேன். யூ வில் பே ஃபார் யுவர் அரகன்ஸ்னு சொன்னார். நான் சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். இந்த கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி இவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி நடந்தது, பட் இப்போவும் நான் உங்களை வேலை கொடுங்கன்னு சொல்ல மாட்டேன். அவங்க அடுத்த கொஸ்டின் என்கிட்ட கேட்டது, மண்டே ஜாயின் பண்றீங்களா டியூஸ்டே ஜாயின் பண்றீங்களான்னு கேட்டாங்க. இப்படித்தான் நான் ஐசிஐசியில போய் சேர்ந்தேன். அப்ப முதல் கம்பெனில என்ன பிரச்சனை நடந்தது? இப்ப நான் எதுக்கு இவ்வளவு பெரிய கதையை சொல்றேன்? இன்றைக்கு எனக்கு பார்ட்னர், என் தொழில பார்ட்னரா இருக்கிறவங்க, எனக்கு நண்பர்களா இருக்கிறவங்க, இப்ப இந்த வார இறுதியில நான் ஒரு திருமணத்துக்காக கொச்சின் வரைக்கும் போக வேண்டியிருக்கு. அவங்க என் கூட
ஐசிஐசிஐல வேலை செய்தவங்க. இவ்வளவு உறவு முறைகளும் எனக்கு எதனால வந்தது? பை சாய்ஸ் ஐ மேட். ஐசிஐசிஐல வேலை பார்க்கலாங்கிற ஒரு முடிவுக்கு வந்ததுனால வந்தது. ஒருவேளை இந்த மேனேஜர் பொறுமையா கேட்டு நான் போய் அந்த முதல் கம்பெனில ஜாயின் பண்ணியிருந்தேன்னு வைங்க, இப்போ என்னுடைய சொந்தங்கள் யாரா இருப்பாங்க? எனக்கு தெரிஞ்சவங்க, என் ஃப்ரெண்ட்ஸ், என் கலீகுன்னு நான் சொல்றவங்க யாரா இருந்திருப்பாங்க? வேற ஆட்களா இருந்திருப்பாங்க. அது மாறுவதற்கு எல்லா வாய்ப்பும் இருக்கு இல்லையா? ஆனா சொந்தம், பெற்றோர் அப்படி மாற வாய்ப்பு இருக்கா? இந்த பெற்றோருக்கு நான் பிறந்துட்டேன்னா இந்த பிறவி முழுவதும் இவர்கள் தான் எனக்கு பெற்றோர். இந்த பிறவி முழுவதும் இவர்தான் எனக்கு சகோதரி, இவ அக்கா, இவ தங்கச்சி, இவ அண்ணன், இவன் தம்பி, இவர் பெரியப்பா, இவர் சித்தப்பா, இவர் மாமா, இவர் அத்தை. இது மாறவே போறது இல்ல. ஆகவேதான் பெற்றாரும் சுற்றாரும் என்று இவை பேணேன் நான்னு சொல்லிட்டார். அதெல்லாம் எனக்கு நான் மாத்த முடியாதது. நண்பர்கள், என்னுடைய அலுவலக நண்பர்கள், என்னுடைய பிற நட்பு வட்டங்கள், நான் ஒரு கிளப்ல போய் ஜாயின் பண்றேன், லயன்ஸ் கிளப்பா, ரோட்டரி, இது எல்லாமே சுற்றம். அந்த சாரி சுற்றம்ங்கிறேன். சுற்றத்தில்னா சொந்தம் இல்லாத நட்பு சுற்றம். இதுதான் மற்றவர்கள். மற்ற ஆரும் பற்று இலேன். அப்படி நானா சூஸ் பண்ணிக்கிட்ட ஆட்களை கூட அவங்க மேலேயும் எனக்கு பற்று கிடையாது. அப்போ பெத்தவங்க, சொந்தக்காரங்கன்னு உன் பிறப்பு நாள் வந்தவர்கள் மேலும் உனக்கு பற்று இல்லை. நீயாக தேர்ந்தெடுத்து கொள்ளக்கூடிய நட்பு, இதை போல சூழ்நிலையிலிருந்து வருபவர்கள், உனது பணி, இதுல இருந்தெல்லாம் உனக்கு வேலை செய்யக்கூடிய இடம், இப்படியெல்லாம் வரக்கூடியவர்கள், அவர்கள் மேலும் உனக்கு பற்று இல்லை. இவர்கள் எல்லாரும் மேலையும் பற்ற விட்டுட்டேன். அப்ப யார் மேல பற்று வச்சிருக்க? ஆதலால் நின் அடைந்தேன். வேறு எவர் மீதும் பற்று கொள்ளாமல் இருந்ததால்தான் உன்மேல் பற்று கொண்டு உன்னை வந்து அடைந்தேன். உற்றான் என்று உள்ளத்து வைத்து அருள் செய் கண்டாய். இவன் நம் உற்றான் என்றால் யாரு? உற்றான். உற்றான்னா வந்து சேர்ந்துக்கிறவன் அர்த்தம். உற்றார் உறவினர்ங்கிற வார்த்தையை ஏன் பயன்படுத்துறோம்? உறவினர் வந்து அவன் வந்து சேர வேண்டியதில்லை. இப்ப நண்பர்கள்னா யாரு? இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க. உங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் யாரு அப்படின்னு கேட்டா, உங்க கிளாஸ்ல படிச்ச எல்லார் பேரையுமா நீங்க சொல்றீங்க? இப்ப என் கூட கிளாஸ்ல 67 பேர் படிச்சான். 66, என்னையும் சேர்த்தா 67. 66 பேர் ஒரு கிளாஸ்ல படிச்சிருக்கோம். உனக்கு கல்லூரி நண்பர்கள் யாருன்னு கேட்டா 4-5 பேர் தான் என் வாயில வருது. ஏன் அப்ப மத்தவன் எல்லாம் அவன் யாரும் எனக்கு உற்றானாக அமையவில்லை. உற்றான் என்றால் வந்து என்னோடு சேர்ந்து கொள்பவன், என்னோட வந்து இருக்கிறவன். எனது நான் சினிமாவுக்கு போனா கூட வருவான், நான் கஷ்டப்படும் போது கூட இருப்பான், எனக்கு எல்லா வேலைகளையும் செய்யக்கூடிய நண்பர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்டவங்க தான் உற்றான்னு சொல்லக்கூடியது. அப்போ உற்றவர்களும் நான் என்னை வந்து சேர்ந்தவர்களும் உறவினர்கள், பர்த்தால வந்தவங்க, அதான் உற்றார் உறவினருங்க வார்த்தை. இப்போ நான் உன்னை வந்து உற்றவன், உன்னோடு வந்து ஒட்டி கொண்டவன் அப்படின்னு நினைச்சு, உற்றான் என்று உள்ளத்து வைத்து உன் மனசுல நினைச்சு வச்சுக்கப்பா, நான் உன்னை தேடி வந்தவன், அதை வைத்து எனக்கு அருள் செய்ய மாட்டாயா? ஒரு கடைக்கண் பார்வை. அருள் செய் கண்டாய்னா அருள் செய்யணும்னு நீ மனசால நினைக்கணுங்கிறாரு, அவ்வளவுதான். அருள் செய் கண்டாய். ஐயா பார்த்து பண்ணுங்கன்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு டேர்ம் தான் அருள் செய் கண்டாய். ஐயா பார்த்து கொஞ்சம் மனசுல வச்சுக்கோங்க. அவ்வளவுதானே? அந்த வார்த்தை தான் இங்க அழகா போடுறாரு. உற்றான் என்று உள்ளத்து வைத்து அருள் செய் கண்டாய், கற்றார் சேர் கண்ணபுரத்து உரை அம்மானே. கற்றவர்களெல்லாம் வந்து சேரக்கூடிய இடமாகிய கண்ணபுரத்தில் உரையும் தெய்வமே, தயவு செஞ்சு மனசுல வச்சுக்கோ. சொந்தம், பெத்தவங்க, நண்பர்கள்னு அத்தனை பேரையும் விட்டுட்டு உன்மேல் மட்டுமே பற்று கொண்டு உன்னை உற்றவனாக உன்னிடத்தில் வந்து சேர்ந்தேன், என்னை மனசுல வச்சுக்கோ, கொஞ்சம் அருள் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. ஏத்தி உன் சேவடி எண்ணி இருப்பாரை. ஏத்தி என்றால் புகழ்ந்து தொழுதல். உன் திருவடியை நினைத்து அதை புகழ்ந்து இருப்பவர்களை பார்த்திருந்து அவங்கள கவனிச்சு, அங்கு நமன் தமர் பற்றாது. இப்ப அவங்க இறந்துட்டாங்க. நமன் தமர், நமன்னா யமன், தமர்னா அவனுடைய ஆட்கள்னு அர்த்தம். யமன் தமர், யமனுடைய ஆட்கள், அதாவது கிங்கரர்கள், அதான் நமன். யமன் தான் நமன். நமன் தமர், யமனனுடைய ஆட்கள், யம கிங்கரர்கள். அவங்க வராங்க. ஒருத்தர் இறந்து போன உடனே யமகிங்கரர்கள் வந்துருவாங்க. அதுதான் எல்லை வாசல் எல்லை வாயில் குறுகச் சென்றால்
நமந்தமன் பற்றி அப்படின்னு பெரியாழ்வார் பாசுரம் இருக்கு. பிடிச்சு அடி வெளுத்துருவாங்களாம். என் நாட்ட ஆடுன வாடா வா அப்படின்னு பிடிச்சு இழுத்து சாத்துவாங்களாம். இவர் என்ன சொல்றாரு, வாழும்போது உனது திருவடியை எண்ணி அதையே மனதால் தியானித்து அதையே புகழ்ந்து பாடுபவர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய, இது புகழ்ந்து பாடுபவர்களாக இருந்தவர்கள் இறக்கும் போது யமனுடைய ஆட்கள் வந்து பார்ப்பாங்களாம். வந்து பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்களாம், சோத்தம் நாம் அஞ்சுதும். சோத்தம்னா ஸ்தோத்திரம்னு அர்த்தம். ஸ்தோத்திரம் என்றால் இறைவனை புகழ்தல். ஐயா உங்களுக்கு நல்லது, உங்களை புகழ்கிறேன், தோத்திரம் ஆண்டவரே. கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க இல்லையா, தோத்திரம் ஆண்டவரே தோத்திரம் ஆண்டவரேன்னு. உண்மை புகழ்கிறேன், உண்மை வணங்குகிறேன் ஆண்டவரேன்னு அர்த்தம். அந்த ஸ்தோத்திரம்ங்கிறது வடமொழி சொல். ஸ்த உத்ர அப்படின்னு அர்த்தம். அது உன்னை புகழ்கிறேன், உன்னை வணங்குகிறேன் அப்படின்னு அர்த்தம். அதுதான் தமிழ்ல சோத்தம் அப்படின்னு வருது. சோத்தம், ஐயா உங்களை வணங்குகிறேன், நாம் அஞ்சுதும், எங்களுக்கு பயமா இருக்கியா, உங்களை தொடக்கூடாது நாங்க, நீங்க ஆளே வேற. திடீர்னு ஒரு ஒரு கார் வந்து அப்படி ஒரு இடத்துல தனியா நிக்குது. போலீஸ்காரங்க பாக்குறாங்க, ரோந்து போலீஸ்காரங்க, என்னடா ஒரு கார் ஒரு ஓரமா ஒரு டைப்பா நிக்குது. நேர போய் ஹலோ கதவை தட்டுறாங்க. திறந்தா உள்ள ஒரு மந்திரி உட்காந்துருக்காரு. என்ன அப்படின்றாரு. இல்ல ஐயா ஒண்ணும் இல்லையா, நான் உங்க வண்டின்னு தெரியாதியா, வண்டி நிக்குதேன்னு பார்த்தோம், வேற ஏதாவது உதவி வேணுமாயா அப்படி கேட்டு போயிடுவாங்க. பயப்படுறான் போலீஸ்காரங்க வந்து. அந்த மந்திரின உடனே ஒரு பதட்டம் வருது இல்ல. அத மாதிரி யமனுடைய ஆட்கள் வருவாங்க. இறைவனின் திருவடியை எண்ணி வணங்கி அதையே புகழ்ந்தவர்களை ஆன்மாவை இறைவன் இது இறந்து போன உடனே இவங்க வந்து பார்த்துட்டு, ஐயோ நீங்களா, பயங்கரமான ஆளாச்சேன்னு பயந்து போய் போயிடுவாங்களாம். சோத்தம் நாம் அஞ்சுதும் என்று தொடாமை, தொடமாட்டாங்களாம். என்று தொடாமை நீ காத்தி போல, அப்படி நீ காவல் செய்வது போல, நீ காத்தி போல அப்படின்னா நீ அப்படி காக்குறாய் போலும். அவர்கள் அதாவது இவருடைய அடியார்களை யமனுடைய கிங்கரர்கள் வந்து தொடுவதற்கும் அஞ்சி, ஆகா உங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள்னு சொல்லிட்டு போயிடுற மாதிரி நீ காப்பாற்றுகிறாய் கண்ணபுரத்துறை அம்மானேன்னு சொல்றாரு. வெள்ளை நீர் வெள்ளத்து அணைந்த அரவு அணைமேல் துள்ளு நீர் மெல்லத் துயின்ற பெருமானே வள்ளலே உன்தமர்க்கு என்றும் நமந்தமர் கள்ளர் போல் கண்ணபுரத்துறை அம்மானே. வெள்ள நீர், சாரி வெள்ளை நீர், வெள்ளை நிறத்துல நீர் எது, பார்க்கடல். பார்க்கடலைத்தான் வெள்ளை நீர் அப்படின்னு சொல்றாரு. வெள்ளை நீர் வெள்ளத்து, பார்க்கடலின் நீரின் மேல் அணைந்த, அணைந்தன அதில் சுருண்டு இருக்கிறன்னு அர்த்தம். பார்க்கடலின் வெள்ளத்தின் மேல் சுருண்டு இருக்கிற அரவு அணை மேல், பாம்பு அணை, பாம்பு படுக்கை மேல் துள்ளு நீர். துள்ளு நீர்னா அப்படி சிறு அலை, சிற்றலை தான் துள்ளு நீர்னு சொல்றது. எரிதிரை அப்படிங்கிற வார்த்தை வந்தா அடிச்சு வீசுற அலை, தண்ணிய விசிறி அடிக்கும். துள்ளு நீர் அப்படின்னா சின்ன அலை, அப்படி லேசா அப்படி அப்படி சாரல் மாதிரி அடிக்குமா. துள்ளு நீர் மெல்ல, மெல்லனா மெல்ல அப்படின்னு அர்த்தம், மெல்ல வீசுது. அப்படி துள்ளு நீர் பன்னீர் வீசுவது போல சின்ன சின்ன அலை மெல்ல வீச அரவு அணை மேல் துயின்ற பெருமானே வள்ளலே. என்ன வள்ளலே, திடீர்னு ஏன் வள்ளலேங்கிற வார்த்தையை கொண்டாந்து போடுறாங்க? அருளை வழங்குவதில் அவனுக்கு நிகர் இல்லை. அதாவது துயின்ற பெருமானேன்னு சொன்னா, பெருமாள் பிறருக்கு அருள் செய்யாது துயில்கிறான்ங்கிற பொருள் வந்துடக்கூடாது. ஆகவேதான் அவன் துயில்வது ஒரு யோக நித்திரை. ஆனால் அந்த நிலையிலும் அவன் அருளை வழங்குவதில் எந்த குறைவும் வைப்பதில்லை. ஆகவேதான் துயின்ற பெருமானேங்கிறதுக்கு அடுத்த வார்த்தை வள்ளலேன்னு போடுறது. துயின்ற பெருமானே வள்ளலே உன் தமர்க்கு, தமர்னா ஆட்கள், உன் தமர் உன்னுடைய ஆட்களுக்கு என்றும் எப்போதுமே நமன் தமர் யமனுடைய ஆட்கள் கள்ளர் போல். கள்ளர் அதாவது இறைவனது அடியார்களுக்கு, நாராயணனது அடியார்களுக்கு யமகிங்கரர்கள்லாம் திருடங்க மாறியாம். அதுல என்ன அர்த்தம், திருடிட்டு போயிருவாங்களா? அப்படி இல்ல. திருடர்கள் எப்படி வருவாங்க, பிறர் பார்வையில் படாத வண்ணம் பதுங்கி வருவாங்க. குறிப்பாக காவலர்கள், போலீஸ்காரங்க கண்ணுல பற்றக்கூடாதுன்னு அவங்க பதுங்கி வருவாங்க. அத மாதிரி இவருடைய அடியார்களை பார்த்தா
யமகிங்கரர்கள்லாம் திருடங்க மாதிரி பதுங்கி போயிருவாங்களாம், இவங்க கண்ணு முன்னாடி வரமாட்டாங்களாம். அதனாலதான் முதல் பாட்டுல சொன்னார்ல, அப்படி ஒருவேளை பார்த்துட்டாங்கன்னா என்ன செய்வாங்க? ஸ்தோத்திரம், ஐயா உங்களுக்கு என்னுடைய புகழ், என்னுடைய வணக்கம், நாம் அஞ்சுதும், எங்களுக்கு பயமா இருக்கியா விட்டுருங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. அது எப்படியாவது கண்ணுல பட்டுட்டா. மத்தபடி ஐயோ இவர் பாகவதர், நாராயணனது அடியார், இவர் கண்ணுலயே நம்ம படக்கூடாதுப்பா, அப்படியே ஒதுங்கி வந்துருங்க, அவர் பார்வையில படாம வந்துருங்கன்னு சொல்லி யமகிங்கரர்கள்லாம் போயிருவாங்களாம். தமர்க்கு என்றும் நமன் தமர் கள்ளர் போல், அவர்கள் கள்வரை போல அப்படின்னு சொல்றாரு கண்ணபுரத்துறை அம்மானே. மான் ஆகி, மான் மூணு சுழியின் மானி, மாணவன், மாணவன் தான் ஒரு கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னு அர்த்தம். மான் ஆகி ஒரு ஸ்டூடெண்டின் வடிவமாகி, வையம் அளந்ததுவும், இந்த உலகத்தையே அளந்தவன் திருவிக்கிரம அவதாரம். வாழ் அவுணன், மிகுந்த புகழுடைய அரக்கன், அவுணன்னா அசுரன். பூன் ஆகம் கீண்டதுவும், நரசிம்ம அவதாரம் எடுத்து இரணியனது பூன் ஆகம், மிகுந்த அழகுடைய ஆபரணங்களை பூண்ட அவன் உடல், உடல் ஆகம்னா உடல், அதை கீண்டது, கீண்டதுன்னா கிழித்தது. மிகுந்த புகழுடைய எல்லா சிறப்புகளையும் உடைய அந்த அசுரனது உடலை கிழித்ததும், ஈண்டு, ஈண்டுனா இங்குன்னு அர்த்தம், ஈண்டு நினைந்து இருந்தேன். இங்க அதைத்தான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன் நான். பூமியில இருந்து என்னையா செஞ்ச ஐயா? நீங்க வாமனனாக திருவிக்கிரம அவதாரம் எடுத்து இந்த உலகத்தை அளந்ததையும், அவ்வளவு பெரிய அசுரனுடைய மார்பை கிழித்து பிரகலாதனுக்கு அருளியதையும் நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். பேணாத வல்வினையேன், எதை பேணவில்லை? வல்வினையை பேணவில்லையா? அப்படி அல்ல, பேணாத, எதை பேணாத? நற்கருமங்கள் எதையும் நான் பேணவில்லை. எந்த விதமான நல்ல கருமங்களையும் நல்ல காரியங்களையும் தொடர்ந்து செய்தவன் அல்ல. அப்படி நற்கருமங்களை பேணவில்லை நான், பேணாத. ஆனா இப்ப எதை வச்சிருந்தேன்? வல்வினை, கொடும் பாவங்களை வைத்திருந்தேன். நற்கருமங்கள் எதையும் செய்யாமல், பேணாமல், வல்வினை, கடுமையான வினை, இத பாவச் சுமைகளை, வினை சுமைகளை வைத்திருந்தேன். பேணாத வல்வினையேன். ஆனா இத்தனை வச்சிருந்தோம், இடர் எத்தனையும் காணேன் நான், ஒரு துன்பத்தை அனுபவிக்கல. ஏப்பா துன்பம் அனுபவிக்கணும்னு சொல்லி உனக்குத்தான் வினை பயன் இருக்க. சரி, நற்கர்மங்களை பேணி தப்பிக்கிறியா? அதுவும் பண்ணல நீ. நற்கர்மங்களையும் செய்தவன் இல்லை, பாவம் இல்லாதவனா புண்ணிய ஆத்மாவா சும்மா இருக்கியா நீ? ஏற்கனவே பழைய புண்ணியம் உன்னை காப்பாத்துதா? அதுவும் இல்ல. பழைய கணக்கு பாவ கணக்கு. இப்பவும் நற்கருமங்கள் நீ செய்யல. பேணாத, நற்கருமங்கள் பேணாத வல்வினை உடையேன் நான். பழைய கணக்குலயே பாவம் தான் இருக்கு, இந்த கணக்குலயும் நான் எந்த புண்ணிய காரியங்களையும் செய்யல. அப்ப துன்பம் நான் அனுபவிக்கணுமே, ஆனா நான் அனுபவிக்கலையே. இடர் எத்தனையும் காணேன் நான், இடர் ஒன்ன கூட நான் கண்டுக்கலையே, எதையுமே நான் பார்க்கலையே. எப்படியா? அதத்தான் முதல்லயே சொன்னேன்ல, ஈண்டு நினைந்து இருந்தேன். இங்க அவனை நினைச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருந்தேன். அதனால எனக்கு நற்கர்மங்கள் செய்யவில்லை என்றாலும், பழைய பாவங்கள் இருந்தாலும் எனக்கு எந்த இடரும் வராது இருந்தது. ஈண்டு நினைந்து இருந்தேன், மானாகி வையம் அளந்ததுவும், வாழ உணன் பூனாகம் கீண்டதுவும், நல்வினை பேணாத வல்வினை உடையேன், ஆயினும் இடர் எத்தனையும் காணேன் நான், கண்ணபுரத்துறை அம்மானே. உன்னை நினைச்சுக்கிட்டு இருந்ததே போதும் எனக்கு. எனக்கு நான் வேற எதுவும் செய்ய வேண்டியது இல்லை, வேற எந்த பாவங்களையும் பத்தி நான் கவலைப்பட வேண்டியது இல்லை அப்படின்னு அதை சொல்றாரு. நாட்டினாய் என்னை உனக்கு முன் தொண்டாக, இரண்டாவது பாட்டத்துக்கு முதல்ல போடணும். உனக்கு முன் தொண்டாக என்னை நாட்டினாய். நாட்டினாய்னா நிறுத்துறது. எப்படின்னா என்ன அர்த்தம்? நாட்டுதல் அப்படின்னா கீழே குழி தோண்டி அப்படி நட்டு வைக்கிறது. அப்படி நட்டு வச்சாச்சுன்னா அதை என்ன செய்ய முடியாது, சப்போர்ட்டே தேவையில்லை. பூமிக்குள்ள ஊனி வச்சுட்டீங்கன்னு வைங்க, அதுவா நிற்கும். கொடி நாட்டினான் அப்படின்னு என்ன அர்த்தம்? அதை நிறுத்திட்டான். அதை யாரும் பிடிச்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லை, தன்னால நிற்கும்.
அத மாதிரி உன்னுடைய தொண்டில் ஈடுபட வேண்டும் என்கிற எண்ணத்தை எனக்குள் விதைத்து என்னை அதுல ஸ்ட்ராங் ஆக்கிட்ட அப்படின்னு அர்த்தம். உனக்கு முன் தொண்டாக என்னை நாட்டினாய், உனக்கு முன்னால் இருந்து பணி செய்ய வேண்டும் என்று சொல்லி என்னை நிப்பாட்டின. அதாவது உன் பார்வையிலே என்னை வச்சிருக்க, அதான் உனக்கு முன் அப்படிங்கிற வார்த்தை. உனக்கு முன் தொண்டாக, உன் கண் பார்வையில தொண்டு செய்ய வேண்டும் என்று சொல்லி என்னை நிலைநிறுத்தினாய். அத்தனையே கொண்டு, அதையே நான் வாய்ப்பாக கொண்டு என் வல்வினையை மாட்டினேன். மாட்டினேன்கிறது மாற்றினேன்கிற பொருள்ல எடுக்கணும். என் வல்வினையை மாற்றினேன் என்றால் அகற்றினேன்னு பொருள். எனக்கு நீ என்ன வாய்ப்பு கொடுத்த? என் பாவத்தை நீ அகற்றல, அதான் அந்த வார்த்தை. நீ ஒரே ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்த. உன் கண்ணுக்கு முன்னாடி நின்னு உனக்கு தொண்டு செய்யக்கூடிய ஒரு வேலையில என்னை நிறுத்தின. அங்க இருந்து அதை தான் நான் வாய்ப்பாக கொண்டு அதை நான் செய்ததால் என்னுடைய பாவங்கள் அனைத்தையும் தொலைத்துக் கொண்டேன். அத்தனையே கொண்டு என் வல்வினையை மாட்டினேன், அதான் பொருள். உன்னை என் நெஞ்சத்து இருந்தமையை பாட்டினால் காட்டினாய். எப்படி வார்த்தை பாருங்க. பாட்டினால் உன்னை என் நெஞ்சத்து இருந்தமை காட்டினாய். நான் பாடுறேன்னு சொல்றேன்ல, என் வாயிலிருந்து இந்த பாட்டெல்லாம் வருது, இந்த பாட்டெல்லாம் நல்லா இருக்குன்னு நானே பார்க்கும்போதுதான் தெரியுது, இத நான் எழுதல. நீ என் நெஞ்சத்தில் இருப்பதால், உன் நினைவில் நான் இருப்பதால், உன்னை தியானித்துக் கொண்டு இருப்பதால் தான் எனக்கு இந்த பாட்டெல்லாம் வருகிறது. அப்ப இந்த பாட்டு எங்கிட்ட இருந்து வருதுன்னு சொன்னா நீ என் நெஞ்சத்துல இருக்கன்னு அர்த்தம். உன்னைய தியானிச்சிருக்கேன்னு அர்த்தம். நீ என் மனதுக்குள்ள இருக்கன்னு அர்த்தம். அதனாலதான் இப்படி பாட்டு எனக்கு எழுத வருது. ஸோ இட் இஸ் எ ப்ரூஃப். நான் இப்படி எழுத முடியும்னு சொன்னா நீ உன் அருள் இல்லாம எழுத முடியாது. நீ என் நெஞ்சில இல்லாம எங்க இருந்தியா இதெல்லாம் வரும்? உன்னை என் நெஞ்சத்து இருந்தமை பாட்டினால் காட்டினாய், நீயே காட்டிட்ட. எனக்கு டவுட்டா இருந்தது, நான் என் இறைவனை நினைச்சிட்டு இருக்கேனா, நான் இறைவனை வணங்குகிறேனா, நான் அவனை தியானிக்கிறேனா, நான் செய்வது அவனுக்கு உகந்ததா, அவன் அவன் என் மனதில் இருக்கிறானா, அப்படிதான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இந்த பாட்டை, நான் எழுதின பாட்டை நானே பார்க்கும்போதுதான் தெரியுது, நீ என் நெஞ்சில இருக்க. உன் அருளால் தான் இந்த பாடல்கள் இப்படி வருது. எனக்கு புரிஞ்சிருச்சு, எனக்கு தெரிஞ்சிருச்சு நீ என் நெஞ்சில இருக்க. அதான் அவன் இறைவன் காட்டி கொடுக்குறான். எப்படி காட்டி கொடுக்குறான்? என்னையும் பாட்டு எழுத வச்சிருக்கான் பாருங்க. அப்ப அதன் வழியாக காட்டுறான், எனக்கு உன் நெஞ்சில நான் இருக்கேன்டா அப்படின்னு எனக்கே சொல்றான். பாட்டினால் உன்னை என் நெஞ்சத்து இருந்தமை காட்டினாய், கண்ணபுரத்து உரை அம்மானே. எவ்வளவு அழகான பாடல் பாருங்க. நாட்டினாய் என்னை உனக்கு முன் தொண்டு ஆக, மாட்டினேன் அத்தனையே கொண்டு என் வல்வினையை, பாட்டினால் உன்னை என் நெஞ்சத்து இருந்தமை காட்டினாய், கண்ணபுரத்து உரை அம்மானே. அதாவது தன்னுடைய திறமை, தன்னுடைய கல்வி, தன்னுடைய கலை, இது அனைத்துமே இறைவனால் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுங்கிற இடம் வருது பாருங்க. அதுதான் அதுல இருக்கிற சிறப்பு. பாட்டினால் உன்னை என் நெஞ்சத்து இருந்தமை காட்டினாய், என் நெஞ்சில நீ இருக்கிறத நீ காமிச்சிட்ட. அப்போ காமிச்சு நீ என்ன செஞ்சிருக்க? உனக்கு தொண்டாக என்னை நிப்பாட்டி இருக்க. அப்ப அவர் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் என்னவா நினைச்சு அவர் செய்யறாரு? திருமங்கை மன்னன் தான் செய்யும் ஒவ்வொரு காரியத்தையும் இறைவனுக்கு செய்யும் தொண்டாக நினைத்துதான் செய்யறாரு. ஆகவேதான் வரக்கூடிய எந்த வினையும் தன்னை பாதிக்கிறது இல்லைன்னு சொல்றாரு. அத்தனையே கொண்டு என் வல்வினையை மாட்டினேன், அத்தனையும் அதையே வாய்ப்பாக கொண்டு. அப்ப இதைத்தானே பகவத்கீதையில அவன் சொல்றான், நீ செய்யக்கூடிய காரியங்களை எனக்கு அர்ப்பணம் பண்ணிரு, நான் எனக்கு செய்யக்கூடிய செயலாக செய். அப்படி செய்யும் போது உன்னுடைய அந்த செயலுக்குரிய எந்த பலன்களும் உன்னை வந்து சேராது. அது உன்னுடைய அதான் கர்மயோகம் பூரா அதுதானே. அந்த கர்மயோக சாரத்தை ரொம்ப அழகா 2 வரியில சொல்லிட்டு போயிட்டே இருப்பாருங்க. நாட்டினாய் என்னை உனக்கு முன் தொண்டு ஆக, மாட்டினேன் அத்தனையே கொண்டு என் வல்வினையை. நான் அதை வச்சு எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிட்டேன். கண்ட சீர் கண்ணபுரத்து உரை அம்மானை. இந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. கண்ட சீர், கண்டன கண்களால் கண்ட, சீர் என்றால் செழுமை, சிறப்பு. கண்ணபுரத்தின் சிறப்பை கண்களால் காண முடியும். கண்களால் கண்டு மகிழத்தக்க சீருடைய, அதாவது சீர்னா இது செழுமை, சிறப்பு, அவற்றையெல்லாம் உடைய கண்ணபுரத்தில் உறையும் அம்மானை, உறையும் தெய்வத்தை கொண்ட சீர் தொண்டன்.
தனது நெஞ்சில் கொண்ட, அதான் பொருள், அவனை தனது தெய்வமாக கொண்ட அவனுடைய சீர்தொண்டன், அவனுடைய சீரான தொண்டன், அதாவது அவனுக்கு ஒழுங்காக அடிபணிந்த தொண்டன் கலியன் ஒலி மாலை, கலியன் ஒலித்த இந்த பாடலை பண்டமாய் பாடும் அடியவர்க்கு. பண்டம் என்றால் செல்வம், நிதி அப்படின்னு அர்த்தம். அதாவது இப்போ நீங்க கவர்மெண்ட் வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆறீங்க. ரிட்டையர்ட் ஆகும்போது உங்களுக்கு ஒரு அமௌண்ட் பல்கா வரும். அது எதுக்கு? இதை வச்சுக்கிட்டு நீ மீதி காலத்தை நல்லபடியா வாழுப்பா அப்படின்னு சொல்றது. அந்த அமௌண்ட்டுக்கு பேரு தான் பண்டம். த டெபாசிட், த கார்பஸ் மணின்னு அர்த்தம். இவனுடைய பாடலை நீங்க டெபாசிட் மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா அதிலிருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் என்ன? பின்னால சொல்றாரு. எஞ்ஞான்றும் அண்டம் போய் ஆட்சி அவர்க்கு. அண்டம் போய், அண்டம்னா என்ன? இந்த அண்டத்தை தாண்டி போனா என்ன இருக்கும்? வைகுண்டம் இருக்கும். அண்ட சராசரங்களுக்கு அப்புறம் இருப்பதுதான் வைகுண்டம். அந்த அண்டம் போய், அண்டம் தாண்டி போய் அங்க போய் ஆட்சி செய்வாங்க அப்படின்னா அங்க போய் வைகுண்டத்துல இருப்பாங்கன்னு அர்த்தம். யார் அப்படி போய் இருப்பா? கலியன் ஒலிமாலை பண்டமாய்ப்பாடும் அடியவர் அண்டம் போய் ஆட்சி செய்வார், அங்க போய் இருப்பாங்க. சரி, அந்த இடம் எப்படி இருக்கும்னா, அண்டம் எப்படி இருக்குன்னு உன்னால காண முடியுமா? இங்க இருந்து முடியாது இல்ல. இப்ப முதல் வரிக்கு வாங்க. கண்ட சீர் கண்ணபுரத்து உரை அம்மானை. இங்கேயும் அதே தெய்வம் தான் இருக்கான். நீங்க அண்டத்தை தாண்டி வைகுண்டத்துக்கு போனா அங்க எந்த தெய்வம் இருக்கானோ அவன் தான் கண்ணபுரத்தில் உரையும் தெய்வம். அவன் எவ்வளவு சிறப்பா அந்த ஊர் இருக்குன்னு பாருங்க. அவன் இருக்கிற ஊரு கண்ட சீர். உங்கள் கண்களால் அந்த சிறப்பை காண முடியுதா? இத மனசுல வச்சுக்கங்க. நீங்க இப்ப கண்ணால் பார்க்க முடியாத அண்டத்தின் ஆட்சி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு உணர முடியும். அதனாலதான் கண்ட சீர் போட்டு இங்க எப்படி கொண்டு வர்றாரு. அது கண்ணால காண முடியாது வைகுண்டத்தை இங்க இருந்து. ஆனா நீ கண்ணால காண முடிகிற வைகுண்டம் ஒண்ணு உண்டு என்றால் அது கண்ணபுரம். கண்ட சீர் கண்ணபுரத்து உரை அம்மானை கொண்ட சீர் தொண்டன் கலியன் ஒலிமாலை பண்டமாய்ப் பாடும் அடியவர்க்கு எஞ்ஞான்றும் அண்டம் போய் ஆட்சி அவர்க்கு, பாடுபவர்க்கு அது அறிந்தோமே, அதை புரிந்து கொண்டோமே அப்படின்னு முடிக்கிறார். கொஞ்சம் நீளமா போயிருச்சு. பொறுமையா கேட்ட நண்பர்களுக்கு நன்றி. நன்றி ராஜா, அருமையாக இருக்காங்க. நண்பர்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா கீழே இருக்கவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். இங்க இருக்கவங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா முத்துகிருஷ்ணன் சார், ஆனந்த்குமார் சார், உமா மேம். கேள்விகள்லாம் எதுவும் இல்லை, ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஒன்றே ஒன்று, இந்த எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள் ஓமே சொல்லி சொல்லி சொன்னதால் அப்படியே மனசில் பதிஞ்சிருச்சு. அதாவது இந்த யமதூதர்கள் வர்றது வந்து ஒரு மினிஸ்டர் காரில் இருந்தால் எப்படி போவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னது. இனிமேல் எவ்வளோ இடத்துல வந்திருக்கு. நமன் தமர், இனிமேல் மறக்கவே முடியாத இருக்குது. நமன் தமர் வரும்போது இந்த மாதிரி அப்படின்னு சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது, சிறப்பாக இருந்தது ஜாஜா. நன்றி. இன்னைக்கும் வழக்கம் போல மிக பிரமாதமாக இருந்தது ஜாஜா. ஸ்பெசிஃபிக்காக அந்த பார்க்கடலை கடைஞ்சப்ப ஸ்ரீதேவி எந்த நோக்கத்தில் வெளியில் வந்தாங்கிறத பற்றி நீண்ட விளக்கம் கொடுத்தீங்க. அது மிக பிரமாதமாக இருந்தது. தேங்க்ஸ். அர்த்த பஞ்சகமும் ரொம்ப ஜோராக இருந்தது. அர்த்த பஞ்சகம் முன்னாடி வேற விதமாக சொல்லியிருக்கீங்களா என்ன தெரியல எனக்கு. ஆனால் அந்த அர்த்த பஞ்சகம் வார்த்தை வந்து இப்போ கரெக்டாக ஒரு வார்த்தையா வந்திருக்கும். அதை ஒன்றும் விளக்கம்லாம் சொல்லாது. பெரும்பாலும் இந்த அர்த்த பஞ்சகம், இந்த ரகசியத்ரயம், இந்த அதாவது அந்த குரு பரம்பரை, ஆச்சாரிய பரம்பரையாக வரக்கூடிய ரைட்டிங்ஸ் எல்லாமே அதற்குரிய ஆச்சாரியன் மூலம்தான் அதை படிக்கணும். அதற்குரிய குரு மூலம்தான் அதை படிக்கணும். அதுக்கு இது பிரபந்தம் மாதிரி ஆசை உடையோரெல்லாம் கற்கலாம்னு ராமானுஜர் இதுக்கு அத்தாரிட்டி கொடுக்கிறார். பிரபந்தத்துக்கு என்ன சொல்றாரு? கற்க வேண்டும். பிரபந்தத்தை கத்துக்கிறதுக்கு என்ன குவாலிபிகேஷன், என்ன வேணும், அதை கத்துக்கிறவனுக்கு என்ன தகுதி வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ராமானுஜர் சொல்ற வார்த்தை, ஆசை உள்ளவருக்கெல்லாம் சொல்லுங்க, யாருக்கு அதை சொல்லலாம்னு கேக்குறாங்க. யாருக்கு பிரபந்த விளக்கம் சொல்லலாம்?
யாருக்கெல்லாம் அதை நம்ம சொல்ல முடியும்னு கேட்கும்போது அவர் சொல்ற வார்த்தை ஆசை உடையவருக்கெல்லாம் சொல்லுங்கிறாரு. எவனுக்கெல்லாம் இதை கத்துக்கணுங்கிற ஆசை இருக்கோ அதுதான் குவாலிபிகேஷன். ஆசைப்பட்டவனுக்கெல்லாம் போய் சொல்லுங்கிறார். ஆனா அதை பின்பற்ற வேண்டியவையாக சில விஷயங்களை பேசும்போது அதற்குரிய கிரந்தங்கள், அதற்குரிய நூல்கள் இருக்கின்றன. முமுட்சுப்படி இதெல்லாம் ரகசியத்திரயம், அஷ்டாத்திரயம், இது எல்லாத்தையும் வரும்போது அது இந்த விஷயத்தை கற்றுக்கொள்ளும் நான் இந்த பண்புகளோடு அதை பின்பற்றி ஒழுகுவேன் அப்படின்னு யார் இது எடுத்துக்கிறாங்களோ, உறுதி எடுத்துக்கிறாங்களோ, அவர்களுக்குத்தான் சொல்லித்தரப்பட வேண்டும்ங்கிறது அதனுடைய மரபு. ஆகவே நான் பொதுவாக இந்த இந்த அர்த்த பஞ்சகத்துக்கு மேல அது மாதிரி ரொம்ப ஆசிரியர் குரு பரம்பரையிலிருந்து வரக்கூடிய நூல்களுக்கு பெரிய விளக்கம் நான் சொல்றது இல்லை. அதனுடைய லேசான பொருளை மட்டும் சொல்லிட்டு வந்துடுறேன். அவ்வளவுதான். வணக்கம் ஜாஜா. ஹலோ. வணக்கம் சாரி, வணக்கம், கேக்குதா? கேக்குது, சொல்லுங்க. ரொம்ப நாள் ஆச்சு. ஓகே. ஆமா. அது ஆக்சுவலி வேற போர்ஷன்ல இருந்து ஒண்ணு கேக்குறேன். இது அந்த அந்த இதுல மெசேஜ் ரூம் சாட்ல போட்டிருக்கேன். ஊனில் மேய ஆவினி இந்த பாசுரம் வருது இல்லையா? இதுல யானும் நீ அப்படின்னு வர்றது இல்லையா? அது எப்படி டிஃபைன் பண்ணீங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? சப்போஸ் சொல்ல முடியும்னா. சொல்லலாம். அதாவது இந்த பாட்டு இல்ல, நான் யானும் எல்லாம் நீ எதுக்கு கேக்குறேன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதாவது நம்ம மரபுல பரமாத்மா ஜீவாத்மான்னு பிரிஞ்சிருக்கும் போது பரமாத்மாவினுடைய சைத்தன்யமே ஜீவாத்மா. சைவ சித்தாந்தத்தின்படி போனீங்கன்னா அது இன்னும் கிளியரா இருக்கும். சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுகிறது? அதாவது நமக்கு பரமாத்மான்னு சொல்லப்படுவது பதி, தலைவன். பசு என்று சொல்லப்படுவது இந்த ஜீவாத்மா. பரமாத்மாவை டிஃபைன் பண்ணும்போது, அதாவது பதியை டிஃபைன் பண்ணும்போது சித்தாந்தம் என்ன சொல்லும்? பதி முற்றறிவு படைத்தது அப்படின்னு சொல்லும். சரி, அப்போ பசு சிற்றறிவு படைத்தது அப்படின்னு சொல்லும். அப்ப முழுமையான அறிவு இறைவனிடத்திலும் குறைப்பட்ட அறிவு இவனிடத்துல இருக்கு. அதுக்கு இன்னும் தெளிவான விளக்கம், சந்திரனை போல ஜீவாத்மா, அது ஒளிவிடும், அது பிரகாசிக்கும், அதன் ஒளி எல்லோரும் விரும்புவார்கள். ஆனால் சந்திரனுடைய ஒளி சூரியனது ஒளிதான். சந்திரன் பிரதிபலிக்கிறதே தவிர சூரியனை போல ஸ்வயம் பிரகாசம் கொண்டது அல்ல. ஆனால் சூரியனை போலவே சந்திரன் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். சூரியனும் ஒளி வீசுகிறது, சந்திரனும் ஒளி வீசுகிறது. ஆனால் சந்திரனின் ஒளி சூரியனிடமிருந்து வருவது. அப்ப பரமாத்மாவாக விளங்குவது சூரியன், ஜீவாத்மாவாக விளங்குவது சந்திரன். பரமாத்மா தனது ஒளியை கொடுக்கலன்னா ஜீவாத்மா ஒளிராது. அப்போ இப்படி யோசிச்சு பாருங்க. அப்ப சந்திரனிலிருந்து வரும் ஒளி என்ன ஒளி? சந்திரனின் ஒளியா? அதுவும் சூரியனின் ஒளி தானே. நிலவிலிருந்து வருவதும் நிலவு தயாரித்து கொடுக்கிற ஒளி கிடையாது. நிலவின் ஒளியும் சூரியனின் ஒளிதான். அப்படின்னா நான் இப்ப என்ன சொல்லுவேன்? யானும் நீ எம்பிரானும், அதாவது சூரியனும் நீயே, நிலவும் நீயே. நிலவே அதை சொல்லுது, நானும் நீதான்யா. ஏன்னா என்னிடமிருந்து வெளிப்படுவது அனைத்துமே உன்னிடமிருந்து வந்துருவது. ஆகவே நான் ஆமா நான் ஆமா அதைத்தான் நம்ம முதல்ல சில வகுப்புகள்ல பேசியிருக்கோம். சொல்றேன் அத்வைதம், ஐக்கிய பாவம், ராதா மாதவ பாவம், இது அனைத்துமே எல்லா பிரபந்த பாடல்களையும் நீங்க பார்க்க முடியும். பிரபந்த ஆசிரியர்கள் ஒரு குறிப்பிட்ட தத்துவத்திற்குள் மட்டும் இயங்கியவர்கள் கிடையாது. இன்னும் தெளிவா சொல்றதா இருந்தா, பிரபந்தத்தை பாடியவர்கள் 10ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இருக்கிறாங்க. 9ஆம் நூற்றாண்டு வரைக்கும் பிரபந்தம் பாடியவர்களது காலம். 10ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் உடையவராகிய ராமானுஜர் திரும்பி வரார். ராமானுஜர் அவர் பிரம்மசூத்திரத்திற்கு ஒரு விளக்க உரை எழுதுகிறார். அதற்கு பேர் ஸ்ரீபாஷ்யம். அந்த ஸ்ரீபாஷ்யத்தின் வழியாகத்தான் அவர் விசிஷ்டாத்வைதம் அப்படிங்கிற தரிசனத்தை முன்வைக்கிறார். அது அத்வைத தரிசனம், அது தத்துவம் இல்லை,
அத்வைத தரிசனம். அந்த அத்வைத தரிசனத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட சித்தாந்தம் தான் வைணவ சித்தாந்தம். கொஞ்சம் குழப்பமா இருக்கா? இல்ல இல்ல இல்ல. என்ன? அப்போ யோசிச்சு பாருங்க, பின்னாடி வந்த விசிஷ்டாத்வைதத்தை நீங்க அதற்கு முன்றி வந்தக்கூடிய படைப்புகள்ல தேட முடியாது. ஆனா நாராயணன் எல்லாமாகவும் இருப்பவன்னு சொன்னா அவனும் அத்வைதி தான். விசிஷ்டாத்வைதம்ங்கிறது என்ன? அது அத்வைதத்திலிருந்து கான்ட்ரா ஆகிறது கிடையாது. அத்வைதம் பிரம்மத்தைக்கு குணம் உண்டா இல்லையான்னு விளக்கும் போது, பிரம்மம் குணத்தை எப்படி கையாள்கிறது அப்படிங்கிற கேள்வி வரும்போது, அவர் குணத்தை ரைட் ஹேண்ட்ல டீல் பண்றார் சார் அப்படின்னு அத்வைதம் பேசும். நம்மால வந்து என்ன சொல்லுவாரு, சார் அது ரைட் ஹேண்ட்லயும் டீல் பண்ணும், ஆனா சில டைம் லெஃப்ட் ஹேண்டாலையும் டீல் பண்ணும் சார், சம்டைம்ஸ் 2 ஹேண்டாலையும் அதை டீல் பண்ணும் சார் அப்படின்னு இவர் சொல்லுவார். இப்ப இது ரெண்டும் ஒன்றுக்கொன்று முரண்பட்ட கருத்துக்களா இல்ல ஒரே கருத்துல இருக்கக்கூடிய வெவ்வேறு தரப்புகளா? விசிஷ்டாத்வைத்தம்னு சொல்லும் போதே அதுல விசிஷ்ட அத்வைத்தம் தான் அதுக்கு பொருள். அப்போ இவர் யாரு? ராமானுஜர் யாரு? அத்வைதி. ராமானுஜர் அத்வைத சித்தாந்தம் கற்றுக்கொண்டவர். அதிலிருந்து அவர் தனது பார்வையாக முன்வைத்தது விசிஷ்டாத்வைதம். அப்ப அவர் அதுக்கு முன்னாடி நாராயணனை வணங்கினவங்க எல்லாம் என்னவா வணங்கினாங்க? அவன் தான் சொல்லியாச்சே, நானும் என் இந்த உடல் அவனுடையதுன்னு சொல்லியாச்சு, இந்த ஆத்மா அவன் கொடுத்ததுன்னு சொல்லியாச்சு. அப்ப அவன் கொடுத்தது அவனுடையது, அவன் தான் அதெல்லாம். அதனாலதான் போக்தா போக்தன்னு இந்த நம்ம நவவித சம்பந்தம் படிக்கும்போது பார்த்தோம். நீங்க அந்த கிளாஸ்ல கொடுத்த பிரசன்டேஷன் எடுத்து ஒரு தடவை பாருங்க. அந்த அனுபவிப்பவன், அனுபவிக்கப்படுபவன், அனுபவிப்பது இந்த இந்த ஆன்மா, அனுபவிக்கப்படும் எல்லாம் இறைவன் கொடுத்தது, இந்த ஆன்மாவும் இறைவன் கொடுத்ததுன்னு சொல்லிடுவாங்க. அதனாலதான் அது திரும்ப இறைவன்கிட்ட போகுது. முற்றறிவு படைத்த ஒன்று, சிற்றறிவு படைத்தது இன்னொன்று. அறிவு அறிவை நாடும் என்பதால் பசு இயல்பாகவே பதியை நோக்கி போகும். ஆகவேதான் பிற உயிர்களுக்கு ஏன் இறைவன் மேல நாட்டம் வரல, இறைவனை வணங்கும் எண்ணம் ஏன் மானுடனுக்கு வருதுன்னா, மானுடன் தான் குறைப்பட்டதாக இருந்தா கூட அறிவுன்னு ஒன்றோடு படைக்கப்பட்டவன் மானிடன். அப்போ இந்த குறைப்பட்ட அறிவு அது கூட இருக்கிற ஏதோ ஒரு அறிவை தேடி போகும். ஊருக்குள்ள எங்க துணை ஓடை காடுகள்ல எங்க ஓடி வந்தாலும் ஒரு நதியோட இணையும். ஊருக்குள்ள எந்த சாக்கடை ஓடி வந்தாலும் அதுவும் கொண்டாந்து நதியில தான் இணையுது. அப்ப நீரின் இயல்பு எந்த விதத்துல, சாக்கடை நீரா இருந்தாலும் ஓடை நீரா இருந்தாலும் நதியை தேடி ஓடி வந்துடும். எந்த நதியும் கடலை தேடி தான் ஓடும். அது நீரின் இயல்பு. அப்போ குறைப்பட்ட சாக்கடையும் நதியை தேடி வர்ற மாதிரி குறைப்பட்ட அறிவும் இறைவனை தேடி வரும். வந்து என்ன செய்யும்? இறைவனோட கலந்துரும். ஆகவேதான் நானும் நீங்கிற வார்த்தை அதுல வருது. யானும் நீ அது அத்வைதம் தான். கம்ப்ளீட்டா வெறும் விசிஷ்டாத்வைதம் பேசுற டெக்ஸ்ட் கிடையாது. ஐக்கிய பாவம் எல்லாம் வருதே, விசிஷ்டாத்வைதத்துல எங்க இருந்து ஐக்கிய பாவம் வருது? வைணவ சித்தாந்தத்துல நீங்க அவனுக்கு தொண்டு செய்வதற்கு அவன் முன்னாடி உட்காருவீங்க, அவனோடு சேர்ந்து விட மாட்டீங்க. ஆண்டாள் அத ஐக்கிய பாவம் தானே பேசுறா, இறைவனோட சேர்ந்துட்டால. அதனாலதான் ரொம்ப ரொம்ப தீவிரமான வைணவர்கள் ஆண்டாளையே ஒருபடி குறைவா வைப்பாங்க. அது எப்படி அவ போய் பெருமாளோட சேரலாம்னு சொல்லலாம்? அவன் எப்படி பெருமாளை தனக்கு ஹஸ்பண்ட் நினைக்கலாம்? அவனுக்கு அடிமை இல்லையா அவ? அப்படி போயில நிக்கணும். அவனை கண்ணாபின்னான்னு திட்டுறா, அவன் அவனை இதெல்லாம் பண்றா, கண்ணாபின்னு வையரா. ஆகவே அவளை சேர்க்க மாட்டாங்க. மதுரகவி ஆழ்வாரையும் சேர்க்க மாட்டாங்க. அவன் என்னையா பெருமாளை விட்டுட்டு ஆச்சாரியனை பாடிட்டு இருக்கான். தேவு மற்றொன்று அறியேன் குருகூர் நம்பி அல்லால்னு டிக்ளரேஷன் வேற. குருகூர் நம்பியாகிய இந்த நம்மாழ்வாரை தவிர வேறு தெய்வத்தை நான் அறிய மாட்டேன்னு வேற சொல்றாரு. இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க? நாராயணனை தவிர மற்ற ஒரு தெய்வம் அறியேன்னு இவங்க பேசும்போது அவர் வந்து என் ஆச்சாரியனை தவிர ஒரு தெய்வம் கிடையாதுங்கிறார் அவரு. ஆகவே அந்த 2 பேரையும் சேர்க்க மாட்டாங்க. ரொம்ப மரபான பழைய ஆட்கள். 10 ஆழ்வார்கள் தான் கணக்கு அவங்களுக்கு, 12 கிடையாது. ஆண்டாளும் கிடையாது, மதுரகவி ஆழ்வாரும் கிடையாது. அவ்வளவு ஸ்ட்ரிக்டா வந்தவங்க, பின்னாடி வந்தவங்க அப்படி டிஃபைன் பண்ணிக்கிட்டாங்களே தவிர இவங்க எழுதும்போது இவங்க யாரும் நம்ம விசிஷ்டாத்வைதத்தின் அடிப்படையில் இதை எழுதணும், இந்த அடிப்படையில் எழுதணும்னு எழுதல. ஆகவே எல்லா மரபும் எல்லா இதுக்கும் உண்டானதும் பிரபந்தத்துல நீங்க பார்க்க முடியும். நம்மாழ்வார் வரும்போது உங்களுக்கு இன்னும் ஆச்சரியப்படுற விதத்துல நிறைய அவர் எழுதியிருப்பாரு பாருங்க. எல்லா பாணியும் அவர் எழுதி வச்சிருப்பாரு. நாயக நாயகி பாவம், ஐக்கிய பாவம், ஆண்டான் அடிமை, எல்லாத்தையுமே நம்மாழ்வார் டீல் பண்ணியிருப்பாரு. அவ்வளவு பிரமாதமா இருக்கும்.
ஓகே, தேங்க் யூ ஜாஜா. ஆக்சுவலி இந்த தத்துவம், இந்த சித்தாந்தம் எல்லாம் வந்து மன்னார்குடி ராஜகோபாலன் முன்னாடி எதுவுமே கிடையாது. நீங்க சொல்ற அந்த ஐக்கிய பாவம் தான். இது வந்து எய்தவர் வந்து சந்தியா நட்ராஜ் பப்ளிகேஷன் நட்ராஜ் அவர் ஒரு பாட்டை பிடிச்சுன்னு இதுல எப்படி யானும் நீ வரலாம் அப்படின்னு நான் அதுக்கு சிலதெல்லாம் மொழி அழகு இதோட வந்ததுதான். இது இவ்வளோலாம் இது அவங்க எழுதுறப்ப பாக்குறது இல்லை அப்படின்னு அது அவர் இது பண்ணல. அதனால ஜஸ்ட் நான் டெஃபினட்டா இதை சொல்றேன் அவருக்கு. ஆமா அதுதான் உண்மை, வரலாற்று உண்மை அதுதான். ஓகே அவங்க யாரும் இன்னும் நம்மாழ்வார் பாசுரம்லாம் அவர் படிச்சிருந்தாருன்னு இந்த கேள்வியே வராது. நம்மாழ்வார் பாசுரம்லாம் ஓகே நிறைய அப்படிதான் இருக்கு. ஓகே, தேங்க்யூ ஜாஜா. தேங்க்யூ ஸோ மச்.